உலகம் முழுக்க வந்து பரப்பணும். நம்மளுடைய ஆன்மீகம் நம்ம இனத்துக்கு மட்டும் இல்லாமல், ஆன்மீகன்றது எல்லாருக்கும் மனிதர்களுக்கு வந்து பொதுவானது தான். அப்படி இருக்கும்போது உலகம் முழுக்க நம்ம இதை பரப்பணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அதனால தான் இந்த சித்தா கான்ஷியஸ்ன்றதையும் உருவாக்குனது. அதுக்கான காரணம் என்னதுன்னா, உலகம் முழுக்க உள்ள பல்வேறு இனங்கள், எல்லா இனங்களுக்கும் சரியான முறையில் ஆன்மீகம் போய் சேர்ந்ததுன்னா, அந்த இனத்தில் உள்ள பிழைகள் கூட அவங்களால மாற்றிக்க முடியும். அதில் வளர்கிற குழந்தைகள் வந்து சரியான ஆட்களாக, நல்லா ஒரு பகுத்தாயிர ஆட்களாக, ஒரு நல்ல திறமை வாய்ந்தவங்களாக உருவாவாங்க. அதனால் வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு அமைதி உருவாகும். எல்லா இனத்துலேயும் வந்து ஒரு கெட்டவங்க நல்லவங்க எல்லாருமே இருக்க தான் செய்வாங்க. ஆனால் நம்ம எல்லோரும் ஒரு ஆன்மீகத்துக்குள்ளேன்னு போகும்போது நிச்சயமாக பெரும்பாலானோர் வந்து ஒரு நல்ல சிந்தனையில் இருப்பாங்க. அதை நான் நம்புகிறேன். அதனுடைய நோக்கம்தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம முதல் மீட்டிங் இது வந்து இப்போ நான் ரெக்கார்டும் போட்டிருக்கேன். நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப்லேயும் போடலாம் அப்படின்னு. ஸோ இந்த கூகுள் மீட்டுடைய நோக்கம் என்னதுன்னா, நம்ம ஒரு கலந்துரையாடல், ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் வந்து நம்ம பண்ணலான்ட்டு ஒரு பிளான். என்ன தலைப்பு? ஆன்மீகத்தில் அசைவம், இதுதான் தலைப்பு. அதாவது ஆன்மீகம்னாலே வந்து வெஜிடேரியன் தானா, நான்வெஜ் சாப்பிட்லாமா, இல்லை நாம் சாப்பிடக்கூடிய அசைவ உணவுகள் இந்த புலால் உணவுகளால் நம்ம ஆன்மீக பயணத்தில் எந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது, இல்லை வந்து அப்படிலாம் தாக்கம்லாம் ஏற்படாதா, இது மாதிரியான இது ரொம்ப முக்கியமான டாபிக்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒரு வீடியோவாகவே கூட பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, நம்ம ஒரு கலந்துரையாடலாக பண்ணிவிட்டு, ஏன்னா புது புது ஐடியாஸ் நிறைய பேர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுவீங்க. கண்டிப்பாக அதுவுமே வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம விழியத்தில் கண்டிப்பாக போடணும். அதுக்காக ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இங்கே உள்ள எல்லாருமே வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நமக்கு வந்து இப்போ நேரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். 3/4 மணி நேரம் கிட்ட நம்ம பண்ண, இப்போ 9:10 ஆயிடுச்சு. 10 மணிக்குள்ளே நம்ம முடிக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அது பேசுகிறீங்கன்னா ஒரு கருத்தை, அதுக்கு ஏற்ற டைம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் டைம் வச்சு பேசிக்கோங்க. சில நிமிடங்களில் உங்கள் கருத்து சொல்லிடுங்க. ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் திருப்பி உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படும். இன்னொன்று வந்து கூட யாரும் பேசிக்க வேணாம். ஒருத்தர் நான் லைனாகவே பேரே கூட வாசிக்கிறேன். ஓகே, அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க மட்டும் பேசிட்டும், மற்றவங்க எல்லோரும் மியூட் போட்டுப்போம். நான் முதற்கொண்டு ஒரு சில மியூட் போட்டுக்கிறேன். எப்போனாச்சும் நான் பேசும்போது மட்டும் நான் பேசிக்கிறேன். மற்ற எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாய்ப்பு வரும்போது மட்டும் பேசிக்கோங்க. ஒரு சில முறை வந்து கொஞ்சம் ரொம்ப நீளமாக யாருனாச்சும் பேசுகிறீங்கன்னா நான் சொல்லிடுறேன். நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சுக்கோங்க. ஏன்னா இதனுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துடணும். அதுதான் என்னுடைய நோக்கம். எல்லாருமே நம்ம பேசுவோம். இப்போ இந்த 45 நிமிடங்களுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ பேச முடியுமோ பேசுவோம். கடைசியில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னுடைய அனுபவத்தையும் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த கூகுள் மீட்டை வந்து ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னா சைவ உணவு, அசைவ உணவு, இது ரெண்டில் எது எடுத்துக்கலாம், எது சரி, எது ஆன்மீகத்துக்கு உகந்தது, ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க, ஒரு தரப்பில் வந்து அது வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இதனுடைய உள்ள ஆழமான எதுவும் உண்மைகள் எதுவும் இருக்கா, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இது எல்லாமே நீங்கள் சொல்லலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்பவே சுருக்கமாக சொல்ல பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். நான் இப்போ நீங்கள் யாராச்சும் கை தூக்குங்க, பேச விரும்புகிறவங்க நீங்கள் முன்னாடி பேசலாம். இல்லைன்னா நானே கூட பேர சொல்கிறேன். சித்தேஸ்வரன் வணக்கம்ப்பா, நீ பேசலாம். வணக்கம் சுகு. இப்போ ஒரு நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேங்க. இப்போ ஒருத்தருடைய ஒப்பீனியனும் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தற்காப்பு கலை பயிற்சி எடுக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடுங்க, நான்வெஜ் தான் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும், அது எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உடல் நல்லா வலிமையாக இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த உடம்பு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ யானைக்கெல்லாம் வந்து அது என்ன நான்வெஜ் சாப்பிடுது, அது கிடைக்காத ப்ரோட்டீனை வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. காட்டில் அவ்வளோ பெரிய மிருகம் யானை, அது வந்து அதோட ப்ரோட்டீன் சோர்சஸ் வெஜிடேரியன்லேருந்து தானே எடுத்துக்குது. ஸோ வெஜிடேரியனே நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இந்த டாப்பிக்கில் எனக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லைங்க. நான் என்னுடைய இது ரெண்டுமே வந்து என் கண்ணுக்கு தெரியுது. பட் ஆனால் இது ரெண்டத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன். பட் ஆனால் என்னோட அறிவுக்கு எட்டினதை நான் பார்த்ததை உங்ககிட்ட பகிர்றதுக்கு நினச்சேங்க. இதை மட்டும் நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றிங்க.
நன்றிப்பா. இப்போ வந்து ஓகே, தற்காப்பு கலை அந்த பயிற்சி எடுக்கிறவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அது ரைட்டு. ஆனால் இந்த நான்வெஜ்ஜுக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பு தான் இந்த மீட்டிங். அப்போ இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்க இது சாப்பிடலாமா வேணாமா, இதுதான். இந்த கருத்து மட்டும் ஒன்லைனில் சொல்லிடுறியா? அண்ணா, எனக்கு இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு பார்வை கண்ணோட்டம் இல்லாத போது என்னால் இதை பற்றி பேச முடியாது. ஒரு காமன் மேனா எனக்கு என்ன பட்டுச்சோ அதை மட்டும் நான் பேசிட்டேங்கண்ணா. சரிப்பா. ஓகே ஓகே. சரிப்பா. ஓகே ஓகே. நன்றிங்கண்ணா. வாய்ப்பு நன்றி. கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. வாழ்க வளத்துடன். நன்றிப்பா. மியூட் போட்டுக்கோ. ஓகே. இப்போ நம்ம ராஜேஸ்வரி, நீங்கள் பேசலாம். என்னண்டா ஐயா, எனக்கும் அவர் சொன்னதா, எனக்கும் அதை பற்றி தெரியல. அதை நீங்க ஏன் உங்கள் பேர் வந்து ராஜேஸ்வரியா? இல்ல இல்ல, என்னண்டா இந்த ஐபோன் இருக்கு தானே, அதுல வந்து கூகுள் மீட் சப்போர்ட் இல்லை, அதால இன்னொரு ஆள் போன்லாம் அதை பாய்ச்சி கொண்டு இருக்கு. சரி, உங்கள் பேர் உங்கள் ஊர் மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சொன்னேன் சார், என்னோட தீவன் ஸ்ரீலங்காவில் பாண்ட்ரு பிள்ளைங்க. சரி சரி. ஓகே. சொல்லுங்கள் சகோ, உங்கள் கருத்து. இது அதுதான் சொன்னேன். என்னண்டா எனக்கு வந்து அசைவம் சாப்பிட்றதா இல்லை இது என்னது மரக்கறி சாப்பிட்றாண்டா, அந்த இது எனக்கு தெரியல. அதெல்லாம் நானும் இங்கே வந்து அதை பற்றி தெரிஞ்சு விட தான் வந்திருக்கேன். ஓ சரி 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 சகோ, நன்றி. இப்போ சிவானா சொல்கிறீங்களா நீங்கள்? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து அசைவம் வந்து இப்போ சாப்பிட்றவங்க வந்து ஆன்மீகம் வந்து பண்ணலாமா, பண்ண என்ன ஆகும் அப்படின்றது தான் கேள்வி இல்லையா? இல்லையா, அப்படிதானே தம்பி சுகம்? ஆமாண்ணா, ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ எல்லாருமே எல்லாரோட கருத்துக்கள் ஒரு கருத்துக்கள் இருக்கும். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இப்போ நார்மலா இப்போ நம்ம ஆன்மீகத்துல இருக்கோம், கோயிலுக்கு போயிட்டு வரோம், இது பண்றோம். அப்படி இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம நார்மலா சின்ன வயசுல சாப்பிடும் போது கோயிலுக்கெல்லாம் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் சாப்பிட்டு கோயில் போகக்கூடாது, எதுவுமே வந்து அப்படி போனோன்னா சாமி கண்ணு குத்திடுவோம், இது பண்ணு அப்படி எல்லாம் சொல்லி சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நான்வெஜ்லாம் சாப்பிடாம நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற சின்ன வயசுலேயே நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லி வளர்த்துருப்பாங்க. நம்மளும் அதே இதில் போவோம். வளர வளர அதோடைய அந்த இதெல்லாம் எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் விவரம் தெரியாத வயசு வரைக்கும் அது நமக்கு தெரியாது. நான்வெஜ் வீட்டில் வந்து அம்மா அப்பா சொல்லி தான் நம்ம சாப்பிட்டு போகணும், சாப்பிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவாங்க. அது நமக்கு எப்படி போக போக காலகட்டத்தில் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புரிதல் தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம விவரம் தெரியாத வரைக்கும் அது நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு அம்மா அப்பா சொன்னதை தான் நம்ம கேட்டிருப்போம். விவரம் தெரிஞ்ச வயசுல தான் எதனால நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற கேள்வி வரும்போது மட்டும்தான் அது வந்து நமக்கு கேள்வி கேட்கும் போது தான் நம்ம அறிவுத்திறன் வளரும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, கவுச்சி வந்து சாப்பிடக்கூடாது, அது வந்து இந்த ஸ்மெல் வந்து இதாகாது, கோயிலுக்கு போனோம் சுத்தபத்தமா போகணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க சின்ன வயசுல. இப்ப நம்ம என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல. இப்ப நம்மளுடைய இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய புரிதல் என்னன்னா, இப்ப நம்ம அசைவம் சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாமா, தியானம் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கோயில் இப்ப நம்ம இது வந்து சின்ன வயசுல ஒரு சில நார்மலான இப்ப இந்த கோயில்ல வைணவ கோயில் அப்படிலாம் போகும்போதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம குலதெய்வ கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடு பலி கொடுக்குறாங்க, வெட்டுறாங்க, இது பண்றாங்க, அங்கேயே கறி வச்சு இது படையல் வைக்கிறாங்க, அந்த படையல் உண்டானதே நம்ம சாப்பிடுறோம், இது பண்றோம். அப்ப எல்லாமே அது ஒரு ரகம் இருக்கு. இப்ப இவங்க சொன்ன ஒரு ரகம் இருக்கு, இது ஒரு ரகம் இருக்கு. ஸோ அப்ப நம்ம எது நம்புறது இந்த காலத்துல வந்து எதை எப்படி நம்ம எதை வந்து நம்ம சாப்பிட்றது, எதை வந்து சாப்பிடாம இருக்குது அப்படின்றது வந்து நமக்குள்ள அது ஒரு புரிதலே இல்லாம இருக்கும். இப்ப காலகட்டத்துல இப்ப வர காலகட்டத்துல ஜென்ரேஷன் வளர வளர வர நம்மளுடைய அந்த கேள்விகள் அதிகமாக தான் நம்மளுக்கு அந்த பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு சில பதில்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து அதனுடைய புரிதல் அடிப்படையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம வெஜிடேரியன் சாப்பிடும் போது நம்ம நார்மலா அந்த இது பார்க்கும்போது நம்ம உடம்பு வந்து லைட்டான ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நம்ம நார்மலா ஒரு வெஜிடேரியன் நம்ம சாப்பிடும் போது
நம்மளுடைய இந்த இதெல்லாம் நம்மளுடைய பாடியில வந்து மெடிடேஷன் பண்றக்கூடிய அந்த சிம்டம்ஸ்லாம் நம்ம பண்ணா கூட எந்த வித டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம சாப்பிடுறோம் நாட் ஹலோ யாருக்கு யாரும் பேசுறாங்க? இப்ப அதே மாதிரி இப்ப நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இப்ப நம்ம கோயில்லாம் ஃபர்ஸ்ட் போக கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப வந்து குலதெய்வ கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கறி வெட்டுறது, பலி கொடுத்து கறி வெட்டி அதை படைச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிடுறது, இந்த இதெல்லாம் அவங்க கிட்ட கேட்கும் போது கரெக்டான பதிலே கிடையாது. இப்ப என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா வெஜிடேரியன்ல சாப்பிட்டு நம்ம போற அந்த ஒரு விஷயத்த வந்து நான் வெஜிடேரியன்ல வந்து என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப நம்ம மெடிடேஷன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்பதான் ஒரு 2022 தான் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க அந்த அந்த புரிதல்ல வந்து நான் சொல்றேன். இப்ப வெஜிடேரியன் நம்ம சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து நான் வெஜிடேரியன்ல கொஞ்சம் லேட் ஆகும், அக்செப்ட் பண்றதுக்கு நம்மளால முடியாது. இப்ப நம்ம அசைவம் சாப்பிடுறோம், அசைவம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஒரு தவம் பண்றோம், ஒரு இது பண்றோம் அப்படின்னா அந்த அதனுடைய அந்த தவநிலை வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதாவது உங்களால அதுல ஈடுபாடு செலுத்த முடியாது அசைவம் சாப்பிடறனால. கவனம் செலுத்த முடியாது அந்த ஆமா, கவனம் செலுத்த முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இது நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணல. சும்மா ஒரு 19 ரூபா நான் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தேன். எப்பன்னா அல்ல போன மாசத்துல நான் அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் மாதிரி சாப்பிட்டுட்டு, காலையிலேயே நான்வெஜ், மதியானம் நான்வெஜ். அப்படியே என்ன பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பீச்சுக்கு மாதிரி போயிட்டேன், ஒரு கடற்கரையை போயிட்டேன். சரி சும்மா வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு உட்காருவோம், ஒரு தமம் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது மூச்சு பயிற்சி அந்த இதெல்லாம் பண்ணி சும்மா பண்ணேன். அதாவது சாப்பிட்டுட்டு நம்ம எப்பவுமே வந்து ஒரு தவம் பண்ணணும்னா பிஃபோர் எல்லாம் ஆஃப்டர் ஒரு 3 ஹவர் வந்து ஒரு கேப் இருக்கணும். நம்ம மெடிடேஷன் பண்ணும் போதும், இப்போ நம்ம ஒரு மெடிடேஷன் பண்றோம், சும்மா ஒரு தவம் உட்கார்னா சும்மா உட்காந்துட முடியாது. ஒரு பிஃபோர் ஃபுட்டு இல்லைன்னா ஆஃப்டர் ஃபுட்டு, ரெண்டுத்துக்கும் இந்த இடைப்பட்ட கேப்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு ஒரு கேப் விடணும், ஒரு கேப் இருக்கணும். அந்த கேப்புக்கு அப்புறம் நீங்க அந்த ஒரு மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். அது வெஜிடேரியனுக்கு ஓகே. ஆனா நான் வெஜிடேரியன் வந்து நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய அந்த எண்ணெய் அலைகள் வந்து குறையவே குறையல. நான் டெஸ்ட் பண்ணதுனால சொல்றேன். நான் வந்து இந்த மாதிரி பீச்ல போய் உட்காந்துட்டு அந்த தவநிலை பண்றேன், பண்ணும் போது எனக்கு ஆக்டிவேட் ஆகல. புரியுது. எப்படி அதை நான் சொல்றேன் எப்படின்னா, உங்களுடைய மூச்சை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ரெண்டாவது, உங்களுக்கு அந்த எண்ணெய் அலைகள் வந்து அந்த எண்ணெய் அலைகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு நிலை படல, எனக்கு வந்து படல. நான் இன்னும் ஒரு நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி பாத்துருங்க, இன்னும் ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம். ஓகேப்பா ஓகேப்பா. சோ அப்போ ஒரு நிமிஷம் இருக்காப்பா? இன்னும் ஒரு நிமிஷம் பேசுங்க. சரி. அப்போ எனக்கு அந்த எண்ணெய் அலைகள் என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு அந்த எண்ணெய் அலைகள் வந்து கரெக்டான ஒரு இது அந்த ஒருநிலைப்படலை. ஸோ அந்த எண்ணெய் அலைகள் ஒருநிலைப்படாதனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு தொடர்ச்சியா அந்த டிஸ்டர்பன்ஸ் தான், தொந்தரவுகள் மட்டும்தான் இருந்தது. அந்த சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தது, இது பண்ணது என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ நான் இதுதான் இந்த ரீசன் தானே தவிர, மற்றபடி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது தாமதமாகுது. அதாவது அசைவம் வந்து நம்ம சாப்பிட்டாலும் இது வந்து நம்ம ஆன்மீகத்துல இந்த மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது தாமதமாகுது. ஓகேண்ணா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இதுதான் ரீசன். நான் இன்னும் சொல்றேன். ஓகேண்ணா, மற்றவங்க பேசிடலாம். ஓகே, அதாவது நீங்க சிம்பிளா ஒன் லைன்ல சொல்லணும்னா, நான்வெஜ் சாப்பிட்டு தவம் பண்ணும்போது ஒழுங்காக வந்து தவம் பண்ண முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. ஓகே, அடுத்து வந்து இப்போ நான்வெஜ் சாப்பிட்டும் என்னால் ஆன்மீகத்தில் முன்னேற முடியுது அப்படின்னு யாரும் சொன்னீங்கன்னா நீங்கள் அதை பேசலாம். அப்படி யாரும் இருக்கீங்களா? கெவின் சகோ இல்லை வேறு யாரும்? கெவின் சகோ சாப்பிட மாட்டார். ஓகே, அதாவது இப்போ ஒன்று பேசியிருக்காருல, இதுக்கு அப்போஸாக ஒன்று யாரும் பேசுகிறதா இருந்தால் தாராளமாக பேசலாம். என்னால் நான்வெஜ்ஜும் சாப்பிட முடியுது, ஆன்மீகத்துலேயும் நல்லா முன்னேற முடியுது. அப்படி யாரும் இருக்கீங்களா? என்ன அமைதி? ஓகே, என்னன்னா கை தூக்கி இருக்காங்க, பேசல. கெவின் அவரு வந்து வெஜ் சாப்பிடுவார், தெரியும். இல்ல வருண் சகோ வந்து பேசணும்னு முதல்ல கை தூக்கி இருக்காரு, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணி. ஆமா, வருண் சகோ நீங்க பேசுறீங்களா? பேசுறேன் சகோ. ஓகே, மத்தவங்க மியூட் போட்டுங்க. பேசலாம். சகோ, அதே மாதிரி வெஜ் நான்வெஜ் இதை சாப்பிட்டு தவம் பண்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ ரன்னிங் ரேஸ்ல ஒருத்தன் ஓடுறான்னா
ஹலோ, கேக்குதா? கேட்குது சகோ, கேட்குது, பேசலாம். இப்போ ரன்னிங் ரேஸில் சும்மா ஓடுறான்னு வைங்க, வெறுங்கையில் ஓடுறதுக்கும் பாரத்தை தூக்கி ஓடுறதுக்கும் வெயிட் வித்தியாசம் இருக்கு. இப்போ சரி. வெறுங்கையால் ஓடுறவை வந்து சீக்கிரம் இலக்கு அடைஞ்சிருவான். பாரத்தை தூக்கி ஓடுறவை வந்து கொஞ்சம் லேட்டாக அடைவான். ஆனால் ஒன்று, 2 பேராலையும் இலக்கை அடைய முடியுன்றது ஒரு கான்செப்ட். புரியுது. அது ஒன்று இருக்கு. அப்போ அதே மாதிரி இன்னொன்று, இப்போ ஸ்போர்ட்ஸ் லைனுக்கெல்லாம் நான்வெஜ் தான் சூட்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம வெஜ்லயும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பயிர் வகைகள்லாம் இருக்கு. ஆனா என்ன, வெஜ்ல கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும், நான்வெஜ்ல கொஞ்சம் அஃபோர்டபுளா பண்ணிடலாம். அதாவது உசைன் போல்ட் சொல்லுவாங்க, அவர் வந்து தினமுமே வந்து பீஃப் சாப்பிடுவாராம், மாட்டு இறைச்சி. அந்த ரன்னிங் ரேஸுக்கு வந்து அவ்வளோ அது எனர்ஜி, அதாவது நான்வெஜ் வந்து எனர்ஜி வந்து சீக்கிரம் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் லைன், அதாவது வெஜ்லேயும் நம்ம வந்து ஃபுல் இது எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன் சோர்ஸ் எல்லாம் எனர்ஜி எடுத்துக்கலாம். ஆனால் என்னன்னா கொஞ்சம் செலவாகும். சரி. அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களால ஆன்மீகத்துலேயும் ஓகே பண்ண முடியும். ஆனால் என்னன்னா வெயிட்டை கட்டிட்டு ஓடுற மாதிரி, அதாவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சகோ, நன்றி. கெவின் சகோ. சகோ, அனைவருக்கும் வணக்கம். என்னோட பல கருத்துக்களை வந்து நாங்கள் பகிர்ந்துக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்மீகத்துக்கும் அசைவம் அப்படின்றதுக்கும் நம்ம பேச்சாக இருக்கு. அதுதான் இப்போ இருக்க தலைப்பு. இப்போ அசைவம் சைவம் சாப்பிடும் போது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு இருக்கு, சரிங்களா? இப்போ அப்படி பார்த்தோம்னா தாவரங்களுக்கு ஓர் அறிவு தான். அதாவது இப்ப நம்ம தாவரத்தை இது வந்து நான் கேள்விப்பட்டது, சரிங்களா? நான் கேள்விப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுங்க. இப்போ தாவரங்களை பொறுத்த வரைக்கும் ஓர் அறிவு தான். அது வந்து இப்ப நம்ம இலைய புடுங்கினாலும் சரி, இப்ப நம்ம நகத்தை வெட்டுறோம் பாத்தீங்களா, அந்த உணர்வு தான் அந்த தாவரங்களுக்கு இருக்கும். சரி. மசில் மெமரி அப்படிங்கறது அந்த தாவரங்களுக்கு இருக்காது. அதுவே நாம வந்து ஒரு ஆடு மாடு கோழி அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, இப்ப பிராய்லர் கோழி இப்ப ஆடு எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டியல வந்து வச்சிருப்பாங்க, கோழியை வந்து ஒரு கூடையில தானே வச்சிருப்பாங்க. சிக்கன் ஸ்டால்ல போறீங்க, அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆரம்பத்துல இருந்த கோழில இருந்து அந்த முட்டையில இருந்து வர்றதுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டதா இருக்கும். ஒரு அடைச்சு போட்ட மாதிரி வச்சிருப்பாங்க, ரொம்ப மன உளைச்சல் இருக்கும். அதாவது கார்டிசால் அதிகமா இருக்கும். மாடு பாத்தீங்கன்னா நம்ம சாகத்தான் போறோம், மசில் மெமரியில அது ஸ்டோர் ஆயிடும். அந்த கார்டிசாலுங்கிறது ஸ்டோர் ஆயிடும். அது ஸ்டோர் ஆகிருந்தது. அதுவும் வந்து விலங்கினது, அதுவும் உயிர் தானே. இப்ப வெட்டும் போது எவ்வளவு வலி இருக்கும், அது எல்லாம் மசில் மெமரியில இருக்கும். அதை நாம சாப்பிடும் போத நம்மளோட என்ன சொல்ற எண்ணங்களை நமக்கு அது வந்து பிரதிபலிக்கும். நம்ம ஆன்மீகத்துல இருக்கும் போத, ஆன்மீகம்ட்டு போகும்போது தாவரம் சாப்பிடும் போது ஒண்ணும் இல்லை, அது சாதாரணமா இருக்கும், சரிங்களா? அது சாதாரணமா ஆக்கிடும், ஒரு லைட் வெயிட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், சாப்பிட்டவங்களுக்கு வந்து லைட்டா இருக்கும் உடம்பே. அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மசில் மெமரி இருக்கனால அவங்களுக்கே அந்த டென்ஷன் ஆறது, அந்த ஹார்மோன் டிஃபரன்ஸ் நீங்க கவனிச்சாலே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், சரிங்களா? ஏன்னா இன்னொன்னு விஷயம், அத வந்து சைவம் சாப்பிடும் போது உடம்பால கிரகிச்சுக்க முடியும், ஜீரணிக்க முடியும் சீக்கிரமா. ஆனா அசைவம் சாப்பிடும் போத உங்களுக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகலாம் சில நேரம். இப்ப பிரியாணி சாப்பிட்டுட்டு வயிறு இதுவா இருக்குப்பா, என்னால பசி எடுக்கல அப்படின்னு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கு. அப்போ உடம்பு வந்து அதை ஜீரணிக்கிறதுக்கு கஷ்டம். அசைவத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப அப்படி இருக்கும்போது முக்காவாசி வேலையை வந்து வயிற்றுக்கே எல்லா பவரும் போயிடுது. அப்ப மூளை அதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு நமக்கு மந்த புத்தி மாதிரி ஆயிடுது. அதுவே சைவம் அப்படின்னும் போத வேலை கம்மி, வயிற்றுக்கு வேலை கம்மி. அதனால லைட் வெயிட் அந்த மசில் மெமரிங்கிறது இல்லாததுனாலையும் நமக்கு அந்த ஹார்மோனல் பிரச்சனை வர்றதில்லை. சோ நாம ஆன்மீகத்தால நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ணவும் முடியும். சகோ, இதுல எனக்கு ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்கல்ல, அந்த தாவரங்களை வந்து நம்ம வெட்டுறது, அதனுடைய கிளைகளையோ இல்லை பழங்களையோ பறிக்கிறது வந்து நம்ம உடம்புல நகத்தை வெட்டுறது மாதிரி தான். தாவரங்களை முழுசாக வெட்டி சாப்பிடும்போது, அதை வெட்டும் போதும் அதுக்கு எதுவும் உணர்ச்சிகள் இல்லை, ஏன்னா அதுக்கு ஒரு அறிவு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. இதில் என்ன சந்தேகம்னா, இந்த மரம் தெரப்பி, அப்புறம் இந்த ட்ரீஸை வச்சு
ஒரு சில ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸு, ஒரு சில ஹீலிங்லாம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது சொல்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டெய்லியும் மரத்துங்கள் கூட பேசுங்க, மரத்தை கூட கட்டி பிடிச்சி அதுக்கிட்டேருந்து அது அது வந்து மகிழ்ச்சி அடையும். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு பூத்தொட்டி, ஒரு பூ இது வளர்க்குறீங்கன்னா செடி, அதுக்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசி அதுங்க நல்லா இதுவாக பண்ணிங்கன்னா அது வந்து அதிகமாக பூக்குது. ஒரு சிலது வந்து அதிகமாக நீங்கள் திட்டுனீங்கன்னா அது வந்து வாடி போகுது. இது வந்து என் லைஃப்லேயே ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். என்னதுன்னா, எனக்கு தாத்தா முறை வேணும், அவர் வந்து இறந்துட்டார். அவர் ஆசையாக வளர்த்த ஒரு செடி நல்லா பெருசாகிடுச்சு, அதுக்கு வந்து அவ்வளோவா பராமரிக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் இறப்புக்கு அப்புறம் வந்து அந்த செடியுமே வந்து கருகி போச்சு. ஆமாம். ஸோ இது என்ன நினைக்கிறீங்கன்னு இது ஒரு 1 or 2 லைனில் மட்டும் சொல்லிடுறீங்களா இதை பற்றி? இது பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு பெருசா தெரியலன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இப்போ மனிதர்கள் பார்த்தோம்னா விலங்கினங்கள்ல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு உச்சத்துல இருக்கவங்க மனிதர்கள். அதே போல தாவரத்துல பார்த்தோம்னா அதே மாதிரி உச்ச நிலையில இருக்கிறது தான் மரங்கள். சரி, புரியுதுங்களா? மரங்கள் அப்படி அதுலயே வந்து இன்னும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நம்ம என்னதான் வந்து மரம் செடி அப்படின்னு இருந்தாலும் நமக்கு இருக்கிற அதே ஆன்மா தான் உங்களுக்கு இருக்கு. ஆனா இப்ப நம்ம கைய நமக்கு வெட்டும் போத நமக்கு வலி எடுக்குது, ஐயோன்னு கத்துவோம், அடிபட்டுச்சுன்னா கத்துவோம். ஆனா மரங்களுக்கு அந்த அந்த ஒரு உணர்ச்சி வந்து இல்லை. அதுவே இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம என்னதான் வெட்டியே போட்டாலும் வைங்க, ஒரு மரத்தை வெட்டியே போட்டாலும் வேர்கள் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கூட, இன்னும் 1 வருஷம் தாண்டியும் அப்புறம் கூட துளிர் விட்டு திருப்பி வளரும். ஆமா ஆமா ஆமா, புரியுதுங்களா? அப்போ உயிர் வந்து இருக்கு, உயிர் வந்து இருக்கு. ஒரு சில மரத்துல வந்து நான் ரீசெண்டா நான் பார்த்தேன், ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாக்கி ஆட்டம் பாம்பு போடும்போது ஒரு மரம் வந்து கருகி இருக்கு, கருகுன மாதிரி இருக்கு. அப்புறமா பார்த்தோம்னா இப்போ அதுக்கப்புறம் துளிர் விட்டு இருக்கு. 1 வருஷம் 2 வருஷத்துல துளிர் விட்டு திருப்பி வளர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அந்த மரம் இருக்கு ஜப்பான்ல. அதனால உயிர் இருக்கு, நம்ம பேசினா அது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆனா அதாவது அந்த வலியை உணர்ற விஷயம்ட்டு வரும்போத மற்ற விலங்கினங்களுக்கு இருக்கிற மாதிரியான வலிங்கிறது அந்த இதுக்கு தாவரங்களுக்கு இருக்காது. அதுவுமே விலங்கினங்களுக்கு பார்க்கும்போது சில கடல்வாழ் உயிர்களுக்கு அதே மாதிரி அந்த ஓரறிவு ஈரறிவு இருக்கு பாத்தீங்க, அந்த மாதிரியான இது மட்டும்தான் இருக்கும். வெட்டுனா கூட அதால உணர முடியாது. அப்படியேப்பட்ட சில உயிரினங்களும் இருக்கு. ஸ்டார் ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ அப்படியும் இருக்கு. ஸோ அதனால நம்ம லைக் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, வளருதுன்றதுக்காக நாம வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. புரியுது சோ, புரியுது, சொல்றது புரியுது. சரி சோ. ரவிச்சந்திரன், ரவி சோ பேசலாம். என் பேர் ரவீந்திரன்ட்டு, நான் வந்துட்டு பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். இவருக்கு முன்னாடி ஒருத்தர் ப்ரீவியஸாக பேசினார் இல்லையா, அவர் சொன்ன மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். 3 months நான்வெஜ் இல்லாமல் 3 months நான்வெஜ் சாப்பிட்டுமே. பட் என்னன்னா சொல்கிற லைக் பாடியில் அந்த லைட்னஸ் நல்லா இருக்கு, ஓகேங்களா. ஆனால் ஹெல்த்தில் நம்மளுக்கு ரொம்ப டிக்ளைன் ஆகுது. விட்டமின் டி டிஃபிஷியன்சி வருது, விட்டமின் D3 டிஃபிஷியன்சி வருது, விட்டமின் B12 டிஃபிஷியன்சி வருது. ஸோ இந்த டிஃபிஷியன்சி எல்லாம் வரும்போது சில ப்ரோட்டீன்ஸால் வந்துட்டு லைக் மீட்டால் தான் ஜென்ரேட் பண்ணவே முடியும். இல்லைன்னா நம்ம லைக் நேச்சுரலாக இல்லைன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் நம்ம வந்துட்டு லைக் ஹை லெவலில் நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான்வெஜ் எடுக்கலனாலும் சம் லைட் சோர்ஸ் ஆஃப் லைக் 2-3 பீஸ் ஆஃப் சிக்கன் ஆர் 1 piece ஆஃப் மட்டன், ஒன் ஸ்லைஸ் ஆஃப் ஃபிஷ்ஷு, இல்லைனா எக்கு, அந்த மாதிரி எடுத்தால் கூட அது வந்துட்டு பேலன்ஸ் பண்ணலாம் இல்லையா. நம்ம வந்துட்டு எப்போவுமே சாப்பிட்றது இல்லை. ஸோ இட்ஸ் லைக் நம்ம அது மேலே அட்டாச்மெண்ட் வச்சுக்கல. எப்போ தான் நம்மளுக்கு தோணுது ஓகே இப்போ நம்ம பாடியில் சம் லைக் ஸ்ட்ரென்த் வேணுமா இருக்குது, இந்த டைமில் நம்ம கன்சியூம் பண்ணனா அது வந்துட்டு நியூட்ரலாக தானே போகும்ன்ற என் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ப்ளஸ் இல்லை நம்ம அவ்வளோ இன்டென்ஸாக போகணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இறங்கணும், ஏன்னா நம்மளுக்கு ஃபேமிலி எல்லாம் இல்லை. ஸோ லைக் கம்பல்சரி நம்ம வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாது லெவலில் போகிறோம்னா அப்போ லைக் we are good to go. பிகாஸ் நம்ம வந்துட்டு நம்மளே எழுந்து தான் நம்ம அந்த லெவல் நம்ம போகிறோம் கான்ஷியஸ்க்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா அப்போ வந்துட்டு அவங்களோட பாத் ஆஃப் வே வேறு, நம்மளோட பாத் ஆஃப் வே வேறு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஆஸ் அ ஃபேமிலி மேலே நாம் இருந்துக்கிட்டு அந்த இன்டென்ஸுக்கு போனோம்னா நம்மளால கோப் பண்ண முடியும். பட் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்த் எஃபெக்ட்ஸும் வரும் இல்லையா. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா எடுத்துக்கோங்க, பட் ஆனால் அந்த லிமிட்ன்றது உங்கள் கையில் இருக்கணும். நான் இதர் அது வந்துட்டு மீட்டாக இருக்கட்டும் சரி,
இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாகவே இருந்தாலும் சரி. ஸோ அதுதான் என் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்கிறேன். சூப்பர் சூப்பர். இதுக்கு மேலே சரி சரி, நீங்கள் சொல்லணும். நன்றி நன்றி சகோ. இதுவரையும் பேசுனதில் ஒருத்தர் வந்து நம்ம நான்வெஜ் அதுக்கு ஆதரவாக அசைவத்துக்கு ஒரு ஆதரவாக பேசியிருக்காரு. மற்ற 4 பேரும் சைவமே வந்து ஆன்மீகத்துக்கு உகந்ததுன்னு பேசியிருக்காங்க. இப்போ அடுத்து புதுசாக பேசுகிறோம், கை தூக்கலாம். சம்பத்தண்ணா, இந்திராக்கா பேசலாம். ஓகே, வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் இந்திரா தேவி நாடார். வணக்கம்க்கா. இப்போ வணக்கம். வெஜ்ஜு சாப்பிட்லாமா நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமா அப்படின்றத தாண்டி இது வரைக்கும் நான் கவனிச்சதில் எந்த உணவு சாப்பிட்டாலுமே நம்ம மெடிடேஷன் ஆன்மீகத்தில் நிலைச்சி நிற்கலாம். ஆனால் அளவாக சாப்பிட்றது தான் கரெக்ட். நீங்கள் சொன்னாங்க, அதாவது வயிறு ஃபுல்லாக ஒரு பிரியாணி சாப்பிட்டா ஒரு நாள் ஃபுல்லாக ஜீர்ணிக்க லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன், வெஜ்ஜே சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தான், இது எப்படி ஒரு பிளேட் சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி வெஜ்ஜு ஒரு பிளேட் சாப்பிட்றாங்க. ஆனால் அதையே ஒரு நாள் ஃபுல்லாக ஜீர்ணிக்காதவங்களையும் பார்த்துருக்கேன். அப்படின்னும் போது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான் ஆன்மீகத்துக்குள்ளே வரீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணம் இருக்குது, நான் மெடிடேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி எந்த உணவாக வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் அது அரை வயிறு சாப்பிட்டீங்கன்னாவே போதுமானது, அது வெஜ்ஜா நான்வெஜ். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இப்போ நம்ம கையை வெட்டினா நம்ம கத்துறோம், ஒரு ஆடை வெட்டுறோம், அது கையை காலை வெட்டும் போது உடனே ஒரு கத்துது. ஆனால் மரத்தை வெட்டும் போது கத்தலை அப்படின்றாங்க. அப்போ அது கத்தலை அப்படின்றதுனால அது உயிர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. உயிர்னு பார்த்தா எல்லாமே உயிர் தான். இப்போ நம்ம முன்னோர்கள் ஏன் அப்படி சொன்னாங்கன்றத நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ணேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சரிக்கா. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கவனித்தது என்ன அப்படின்னா, ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் அப்போல்லாம் நான் அப்போ தான் இயற்கைக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். மெடிடேஷன் இருக்கணும்னா சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நம்ம சித்தர்கள்லாம் அப்படி தானே இருந்தாங்கன்ற ஒரு தாட்டில் கிட்டத்தட்ட 1 மந்த் நான் எதுவுமே தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். காலையில் உணவு மதியம் எதுவுமே கிடையாது, சாப்பிட மாட்டேன். நல்லாவே இருந்தது, உடம்பு நல்லா அவ்வளோ எனர்ஜியாக தான் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. அந்த 1 மந்தில் நான் ஃபீல் பண்ண விஷயம், அந்த 1 மந்த் என்னால் நான் நான்வெஜ் சாப்பிடல, வெஜ்ஜு சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல, நல்லா ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் நினைக்கிறேன், எப்படி நம்மளால் அன்னைக்கு அந்த 1 மாதம் முடிஞ்சது, இப்போ நம்மளால் அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட ஸ்கிப் பண்ண ஒரு நேரம் நாங்கள் இருக்கிறோம். மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிடாமலாம் கூட இருக்கிறேன். ஆனால் அந்த 2 நாள் இருந்ததுக்கப்புறம் 3ஆவது நாள் நம்மளால் இருக்க முடியல, சாப்பிடணுன்ற அந்த மென்டாலிட்டி வருது. ஏன்னா ஒர்க்கு நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அப்போவும் ஓடணும், ஆனால் அப்போ இருந்து முடிஞ்சது ஏன் இல்லை அப்படின்னு நான் அந்த ஃபீல் பண்ணதில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் நீங்கள் கோயிலுக்கு போனால் ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே நம்ம முன்னோர்கள் மறைமுகமாக தான் சொல்லியிருக்காங்க. இதை நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாத தாண்டி நம்ம ஆன்மீகத்தில் நிலச்சி அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும்னா அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தாமல் நீங்கள் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்கள் நான்வெஜ் சாப்பிடாதன்னு சின்ன வயசுலேருந்தே, அதாவது எந்த உயிரையும் கஷ்டப்படுத்தாதன்னு சொல்கிறத நான்வெஜ் சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். புரியுது புரியுது. நம்ம ஆன்மீகத்தில் போகும்பொழுது இப்போ நான் நான்வெஜ் சாப்பிடல, நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ எனக்கு திடீர்னு ஒரு கொசு கடிக்குது, நம்ம அறியாமலே நம்ம அதை சாவடிச்சுட்டு தானே போகிறோம். திடீர்னு நடக்கிற எத்தனையோ எறும்புகளை நம்ம மிதிக்கிறோம், நம்ம கண்ணுக்கு தெரியாமல். ஏதோ நிறைய உயிரினங்களை சாவடிச்சுட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு தெரியாமல், நான் வெஜ்ஜாயிக இருந்தாலுமே. அப்போ நம்ம முன்னோர்கள் ஏன் அந்த விஷயத்த சொன்னாங்க நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், ஏன் நீங்கள் கோயிலுக்கு போனால் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னா, இதை தாண்டி நம்ம மக்கள் அதாவது மனிதர்களுக்கு அவங்க சொல்ல விரும்பினது யாரையும் மனசை புண்படுத்தாமல் இருன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அதனால் எந்த உணவு வேணாலும் சாப்பிடலாம், வெஜ் ஆர் நான்வெஜ், அளவாக சாப்பிட்டா போதுமானது. நன்றிக்கா, நன்றி, அருமை. நன்றி. இப்போ இந்திராக்கா பேசுனாங்க, அவங்க ஹீலராகவும் இருக்காங்க. நம்ம வீடியோஸில் இன்டர்வியூ பாட்காஸ்ட் எடுப்போம்ல, அவங்க தான் அவங்க. இப்போ அடுத்து வேறு யாரும் கை தூக்குறீங்களா? புதுசாக பேசுகிறவங்க. சம்பத்தனா பேசுகிறீங்களா? மற்றவங்க யாரும் பேசுகிறீங்களா? சுபார் அண்ணா இலங்கையிலேருந்து அண்ணா பேசுகிறீங்களா? அப்புறம் நம்ம இவர் இருக்கார், ரமேஷ் அண்ணாவா? சுழி ஒன்று யார், ரமேஷ் அண்ணாவா வெங்கடேஷ் அண்ணா? பேசுங்க சகோ, உங்கள் கருத்து சொல்லுங்கள். திருக்குறளில் படிச்சிருக்கீங்களா, அதில் சொல்லுங்கள்.
அது எப்படி சொல்றதுன்னு தெரியல நமக்கு. சரி உங்கள் கருத்து சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். நமக்கு இன்னும் அதை பத்தி நாங்க எதுவும் பண்ணலாம். ம் சாப்பிடாம இருந்திருக்கிற ஒரு 6 மாசத்துக்கு கிட்ட காய்கறிகள் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறேன். ம் நல்லா இருக்கும் உடம்பு. அந்த லைட் அந்த ஃப்ரீயா ஃபீல் பண்றது, அப்புறம் இந்த பசி உணர்வு வந்து குறைவா இருக்கும். சரி 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 புரியுது பசி புரியுது. உணர்வு அதிகமா இருக்காது அந்த காய்கறி உணவு சாப்பிடுறப்போ. சாப்பிடும்போது ஓகே. பெரும்பாலும் அந்த பசின்ற மாதிரி இப்பெல்லாம் நமக்கு சில உணவுகள் பார்த்தாலே அந்த எண்ணம் வந்துடும் அதிகமா. அதை போய் சாப்பிடணும்னு சொல்லி ம் ஒரு 6 மாசம் இருந்தப்போ அந்த மாதிரி பெருமா இருக்காது. ஏன்னா போனோம்னா 2 பழம் வாங்கி போட்டோம்னா சரி சரி சரி. ம் உடம்பு நல்லா அந்த துர்நாற்றம்ன்றது சிலது கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றப்ப ஒரு விஷயமும் நம்ம காய்கறிகள் சாப்பிட்றப்ப அந்த வியர்வை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பார்த்துருக்கேன். ம் சரி சகோ, சரி ஓகே. இது நமக்கு ஏற்பட்டது. நம்ம இன்னும் அதை ரெண்டும் முழுசா பகுத்தாராயில அப்படி பண்ணா வேணா சொல்றேன். ம் சரிண்ணா, சரி வச்சிடுறேன், மியூட் போட்டுறேன். ஓகே. கோகுல் சகோ பேசுகிறீங்களா? அடுத்து கனி சகோ பேசலாம். கோகுல், கனி. சரி, நம்ம சிவா அண்ணா கை தூக்கியிருக்காரு, அப்புறம் இந்திரா அக்கா அவங்க கை தூக்கியிருக்காங்க. அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா. சிவா அண்ணா. இப்போ நீங்க அந்த இது கேட்டீங்களப்பா, மரத்தை வந்து கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த இது வந்து எப்படி அதை நம்ம அதுக்கு உங்ககிட்ட பேசுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம் 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 சகோ கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆமாம். ஸோ அதோட என்ன இது பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த எண்ண அலைகள் தான். நீங்க சொல்லுவீங்க பார்த்தீங்களா, நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ம் நம்மளுடைய எண்ண அலைகளை வந்து அதுல பாஸ் பண்றது. அதை நீங்க மரத்தை கட்டி பிடிக்கும் போது உங்களுடைய அந்த மூச்சை கவனிச்சு நீங்க தவம் பண்ற, நம்ம உட்காந்து தவம் பண்றோம் பார்த்தீங்களா, ஆமாம் ஆமாம். அந்த அந்த இதை வந்து நீங்க அதுல அந்த மரத்தை வந்து புடிச்சிட்டு இருக்கும் போது அதை சொல்லணும். அதை வந்து விரும்புற மாதிரி அந்த மரத்துக்கிட்ட பேசணும். நான் நல்லா இருக்கேன், நீங்க மரத்துக்கிட்ட வந்து பேசுற மாதிரி, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. மரத்துக்கு வந்து அது புரியுமா? மரத்துக்கு புரியும் அப்படின்றது வந்து எப்படின்னாப்பா, அது வந்து அவங்க எனக்கு வந்து எப்படி ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னா, நீங்க பேசுறது வந்து அது கேட்டு அந்த காற்று மாதிரி நீங்க கொஞ்சம் அசையன்னு சொல்லலாம். அதாவது அசையாத அந்த ஒரு இது வந்து அசையும், லைட்டா அசைஞ்சு. கேட்கலண்ணா. இப்ப கேக்குதா? விட்டு விட்டு கேட்குது. ஹெட்செட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்ப அது உடனே அது உங்களுக்கு தெரியுது மாதிரி எப்படின்னா, இப்ப நீங்க அந்த மரத்துக்கு நீங்க தண்ணி ஊத்துறது இது பண்றது, அதாவது இப்ப நீங்க ஒரு மரம் ஏதாவது செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணிட்டு அந்த மரத்துக்கு நீங்க தண்ணி ஊத்துறது இது பண்றது டெய்லி இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி அதை நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த மரம் வந்து இலைகள்ல இந்த பூக்குறது, அந்த பூ பூக்குறது, காய்க்கிறது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இது ப்ராசஸ் கரெக்டா நடக்கும். இல்லை, அதான் நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ மரத்துக்கு நாம் பேசுறது புரியுமா? நம்ம எமோஷன்ஸ் அது புரியுதா? நம்மளுடைய எண்ண அலைகள் தான் தம்பி. அது எப்படின்னா, எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு பாத்திரத்துல 2 பாத்திரத்துல தண்ணி வைங்க. 2 பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல வந்து நான் உன்னை ரொம்ப விரும்புறேன், ஐ லவ் யூ, அப்படி ஏதாவது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதை பேச்சு நீங்க கொடுத்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிடணும் அந்த தண்ணியை. ஓகே ஓகே. திரும்ப இன்னொரு பாத்திரத்துல வந்து நான் உன்னை வெறுக்கிறேன், நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்றேன், அந்த ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான ஸ்பீச் வந்து கொடுக்கணும் அந்த தண்ணியில. அதை கொடுத்துட்டு நீங்க கரெக்டா ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அந்த தண்ணி பாருங்க. நீங்க அந்த பாசிட்டிவா சொன்ன தண்ணி வந்து எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது, கெட்டு போகாம அப்படியே இருக்கும். நெகட்டிவ் சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு சில அந்த இதுல டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். புரியுது. நம்மளோட எண்ண அலைகள். சரி சரி. ஆமா, நம்ம எண்ண அலைகளுக்கு வந்து அந்த பவர் இருக்கு. அது தண்ணியில மட்டும் இல்ல, இப்ப நம்ம பீச்ல போனாங்க. ஆமா ஆமா, மரத்துக்கு ஒரு நம்மளோட இந்த பஞ்சபூதத்துல அட்டாச் ஆயிருக்கிற எல்லா கான்டாக்ட்லயுமே அந்த இது இருக்கு. சோ அந்த இது இருக்கும் போது நம்மளோட இதுவும் அந்த மரத்துக்கு பாசிங் ஆகும். கட்டி பிடிச்சிட்டு நம்ம இது பண்றது மட்டும் இது கிடையாது, மரத்துக்கு தண்ணி ஊத்தணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த மரத்துக்கிட்ட இப்படி தொட்டு ரசிக்கணும். நம்ம நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப நல்லா இருக்க, ஏன் இந்த மாதிரி பூலாம் பூக்க மாட்டேன்ற, காய்க்க மாட்டேன்ற, சும்மா காய்ச்சி பாரு, நான் உனக்கு டெய்லி தண்ணி ஊத்துறேன் அப்படின்ட்டு நீங்க உங்க மனசுக்குள்ள பேசணும் அந்த மரத்துக்கிட்ட. நான் இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒரு நாள், அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு.
ஓ சரி ஒரு சரி சரி. கரெக்டா ஒரு 30 நாள் ஒரு 1 மந்த் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அது கரெக்டா அந்த மரம் வந்து அது என்ன மரம்னா நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, புங்க மரம் அது ஓ ஆக்சுவலா. சரி சரி. புங்கை மரத்துல வந்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி நல்லா அழகா இது பண்ணி தண்ணி டெய்லி தண்ணி ஊற்றுவேன். காலையில அந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் எல்லாம் முடிச்சுட்டு போய் அந்த தண்ணி ஊற்றுவேன், மறக்காம ஊற்றுவேன். அப்படியே சும்மா அங்க மரத்தை ஒரு டச் பண்ணிட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். அது கரெக்டா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூலாம் அழகா பூக்கும். ஃபர்ஸ்ட் ஓ வெயில்ல காஞ்சிருந்தது, சம்மர்ல வந்து ரொம்ப காஞ்சிருந்தது. தண்ணியெல்லாம் ஊத்திட்டு அப்புறம் இந்த இதெல்லாம் பேசிட்டு அந்த மரத்தை இப்படி கட்டி பிடிச்சிட்டு சும்மா அப்படியே உள்ள பேசும்போது அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பூ பூத்துது, நல்லா காய்ச்சி அணில்ல வந்து உட்காந்து அப்படின்னு அந்த இதெல்லாம் ஓ அந்த பூல நீங்கள் ட்ரை எடுத்து பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து நம்ம வந்து மரத்துக்கிட்ட பேசுறதுன்றது நம்ம என்ன அலைகளை தான் நம்ம மரத்துக்கு இது பண்ணுறோம். அது அது மாதிரி. ஓகே புரியுது ஆமா புரியுது. அதுதான் அதுதான் சரிண்ணா same. சரி. இந்த நம்ம ஓகேண்ணா. என்ன அதுக்கு பவர் இருக்கு, அந்த எண்ணெய்களோட பவர் வந்து கேக்குது. அதுதான் மரத்துக்கிட்ட மரத்து பேசினா மரம் உங்ககிட்ட பேசும் அப்படின்ற அந்த ஒரு சரி இது ஓகேண்ணா. கான்டெக்ட் வந்து இதுதான். சரி ஓகே அருமை அருமை. இவர் கனி சகோ பேசணும். சகோ பேசலாம். கனிவழகன். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஆன்மீக பயிற்சிங்கிறது வந்து 2011 என்னோட காலேஜ் டேஸ்லேருந்து நான் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ நான் பல இடங்கள்ல சின்ன வயசுலேருந்து நான் பண்ணுறேன். பட் மெடிடேஷன் அப்படின்னு பர்டிகுலராக ஸ்டார்ட் பண்ணது வந்து 2011 அந்த மாதிரி நேரங்களில் தான். ஸோ அப்போது எனக்கு வந்து 2 இடத்துல வந்து அட்வான்ஸ் மெடிடேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. தொடர்ந்து 6 நாள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தடவை கன்னியாகுமரியில் பண்ணேன், 2வது தடவை வந்து பெங்களூரில் பண்ணேன். அந்த அட்வான்ஸ் மெடிடேஷன் ப்ரோக்ராமில் அதுக்கு ஆக்சுவலாக அட்வான்ஸ் மெடிடேஷன் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி இன்னொரு கிளாஸ் இருக்குது. அது வந்து நம்ம எமோஷனை பொறுத்தது. ஸோ அந்த எமோஷன்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு அதேமாதிரி நம்ம எல்லா காய்கறிலையும் எல்லா இப்போ எப்படி நான்வெஜ் சாப்பிட்றோம், காய்கறி வெஜ்ஜு என்ன சாப்பிட்டாலும் மெடிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மைண்டை பொறுத்து. ஒன்று நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படி அதை பொறுத்து மெடிடேஷனில். இன்னொன்று காய்கறிலையுமே இந்த காய்கறி சாப்பிட்ணும் இந்த சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க வச்சுருக்காங்க. அந்த அந்த உணவு முறைகளில் தான் அவங்க எனக்கு கொடுத்தாங்க அந்த 6 நாளும். அந்த 6 நாள்லாம் 6வது நாள் ஒரு நாளைக்கு மெடிடேஷன் 5 மணி நேரத்துக்கு மேலே பண்ணுற மாதிரி இருக்கும். பேசக்கூடாது இந்த 5லேருந்து 6 நாளும். 6வது நாள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெடிடேஷனோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஹைபர்னேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த லெவல் வரையும் போயிட்டு தான் வருவோம் பின்னாடி வெளியில். அந்த 6வது நாள் வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா, இந்த கன்னியாகுமரிக்கு நான் இங்கேருந்து போகும்போது நான் கார் ஓட்டு போகிறேன்னு வைங்க, ரிட்டர்ன் நான் வரும்போது இந்த பயிற்சி முடிச்சுட்டு நான் வரும்போது அந்த கிளச்சை அமுக்குறேன் அப்படிங்கிற அந்த ஃபீலே இருக்காது. அந்த அளவுக்கு பாடி லைட்டாக இருக்கும், பட் உடம்புல எனர்ஜி நிறையா இருக்கும். இது வந்து நான் ஃபீல் பண்ணது. இதுவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் இப்போ நான்வெஜ் அதே மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நான்வெஜ் வந்து செரிமானத்துக்கான இது வந்து உடம்பு அதிகமாக வேலை செஞ்சு அதை செரிக்க வைக்கணும். ஸோ அப்போது பாடியிலேருந்து எனர்ஜி வந்து நிறையா செலவாகும். அப்படிங்கிறப்போ நம்ம கண்ணை மூடி உட்காரும் போது அந்த நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒன்று இது வந்து நான் ஃபீல் பண்ணது. இன்னொன்று உடம்பு நல்லா சூடாகும் நான்வெஜ் சாப்பிடும்போது. மூச்சு பயிற்சி அதிகமாக பண்ணாலே உடம்பு நல்லா சூடாகும் அப்படின்னு. உடம்பு நல்லா சூடாகும். பட் அந்த உஷ்ணத்துக்கும் உடம்புல இருக்கிற எனர்ஜியை சக் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஒரு பொருளை செரிக்க வைக்கிறதுக்காக உடம்பு வேலை செய்யற உஷ்ணத்துக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த 2 உஷ்ணம் ஆமா வித்தியாசம். ஸோ வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த உணவுல நமக்கு வந்து கண்ட்ரோல் இருந்தது அப்படின்னா நம்மளால ஆன்மீகத்தை நம்மளால எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி இந்த பெங்களூர்ல இருந்து வந்திருந்த அவர் ரவி சொன்னார்ல, ஆமா அவ கண்டினியூவா நம்ம வந்து நான்வெஜ்ஜை ஒதுக்கிட்டு நம்ம வெஜ் மட்டும் எடுத்தாலும் இப்போ டே டு டே லைஃப்ல நம்ம ஒர்க் பண்ற இதுக்கு வந்து அது செட் ஆகாது. மெடிடேஷன் மட்டும் பண்ணிட்டு நம்ம மற்ற ஒர்க்லாம் பண்ண ஓகே. மெடிடேஷனுங்கிறது இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் நம்ம அடுத்தடுத்து நம்மளை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அதுக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆன்மீகத்தை பொறுத்தளவில். ஆனால் வந்து 2யும் ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் ஓரளவு கரெக்டு. எப்படியும் நம்ம 50 வயசுக்கு மேலே நம்ம அந்த அளவுக்கு நான்வெஜ் எடுக்க போகிறதில்ல. ஏன்னா உடம்பே சொல்லும் இது போதும் அப்படின்னு. அப்போ நிறுத்திக்கலாம். இப்போ 2யுமே நம்மளால ஈக்குவலாக மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும்னா
பண்ணலாம். சரி That's சகோ, it. சரி. அருமை அருமை சகோ. இந்திரா அக்கா பேசுகிறீங்களா? கை தூக்கியிருக்கீங்க. அப்புறம் கெவின் சகோ பேசும். நான்வெஜ்ஜு வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆன்மீகத்தில் என்ன நம்ம போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. சரி சரி. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்ததில்ல, என்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட கன்வே பண்ணும் பொழுது நல்ல பயங்கர நான்வெஜ் பிரியர், அந்த தினமே எனக்கு நான்வெஜ் இருக்கணும் அப்படின்னு பைத்தியமாக இருந்தவங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு அதை பார்த்தாவே பிடிக்கல அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க ஆன்மீகத்தில் எதுலையுமே இல்லை, நார்மல் லைஃப்பில் தான் இருக்காங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் லைஃப் லாங் நல்ல நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு ஆன்மீகத்தில் நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுறதும் அப்படியும் இருக்கிறாங்க. ஏன்னா நான்வெஜ் ஆன்மீகம்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றது கிடையாதுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். புரியுது புரியுது. இன்னொரு விஷயம், நான் அந்த ஒரு 1 month நான் சாப்பிடாம இருந்தப்ப ஓகே இருந்தேன், எனர்ஜி இருந்தது. பட் நான் அப்போ எந்த வித ப்ராக்டிஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் அப்போல்லாம் நான் நிறைய ரொம்ப நேரம் சும்மா உட்காந்து கண்ணை மூடிட்டு மெடிடேஷன்லேயே இருந்துக்கிட்டுலாம் இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு உடம்பு எனர்ஜியாக இருந்தது தவிர மற்றபடி எந்த ஃபீல்லாம் நான் ஃபீல் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் கவனித்தது, இவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஆன்மீகம் பண்ணுறதை விட வெறும் ஏன்னா நம்ம உட்காந்து ஆன்மீகம் பண்ணுறதுல மூச்சை மட்டும் தான் கவனிக்க போகிறோம். அந்த மூச்சை நம்ம அன்றாட வேலையில் கவனிக்கலாம் அப்படின்னு நான் அப்படி கவனித்து வீட்டில் என்ன வேலை செஞ்சாலுமே மூச்சை மட்டும்தான், மூச்சை இன்ஹேல் பண்ணி ஹோல்டு பண்ணி எக்ஸேல், இது ஒரு டெக்னிக் தான். இதை நான் பர்ஃபெக்டாக 1 மாதம் 2 மாதம் எல்லா டைமும் 24 மணி நேரம் அந்த மூச்சை மட்டும் தான் கவனிச்சுட்டு இருப்பேன். ஆனால் என்னுடைய வேலை எல்லாமே பார்த்துட்டே இருப்பேன். இப்போ உங்ககிட்ட பேசுனா கூட அந்த மூச்சை கவனிக்கிறது, வீட்டில் சமையல் செய்கிறது எல்லாத்துக்குமே அதை கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். இப்படி நான் ரொம்ப நாள் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வண்டி ஓட்டிக்கிட்டே போவேன், 2 வீலர் ரோட்டில் ஓட்டிக்கிட்டே போவேன், மூச்சை கவனிப்பேன். ஆனால் நான் இங்கேருந்து அந்த ஏரியாவுக்கு எப்படி போனேனே எனக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு மேஜிக்லாம் நடந்திருக்கு. எனக்கு முன்னாடி பஸ்ஸு போகும், ஆனால் நான் அந்த பஸ்ஸை தாண்டி எப்படி போனேனே தெரியாமல் இருக்கும். அப்புறம் ரொம்ப டீப்பாகிட்டு நான் உட்காந்துருந்தேன்னா என்னை சுற்றி அப்படியே ஒரு புகைக்குள்ளே நான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் இருக்கேன்னு நான் ஒரு சில எனக்கு சொல்லி கொடுத்தவங்க ஒரு சிலர்லாம் நான் அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன ஏன் இப்படி வருது இந்த மாதிரி? நான் வண்டி ஓட்டினா கூட நான் கண்ணை மூடிட்டு கூட வண்டி ஓட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் ரோட்ல. அக்கா நீங்க தயவு செஞ்சு இனிமே பண்ணாதீங்க. நடந்து வருவேன். ஆனா நான் வண்டி கண்ணை மூடுறேன், அந்த இடத்துக்கு நான் பாட்டுக்கு போறேன். அப்ப அது எப்படி முடியுது? இல்ல நீங்க பாட்டுக்கு போறீங்க கரெக்ட், எதிரில் வரவன் அவன் பாட்டுக்கு வந்துடுவான், நீங்க தவத்துல இருக்கீங்க, அவன் சரக்கு அடிச்சுட்டு. நான் பண்றது இல்லை, இப்ப அந்த பயிற்சி எல்லாம் பண்றது இல்ல. பண்றேன்னா ரொம்ப ரேரா பண்றேன். அது வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம அதை பண்ணவே வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஆன்மா நம்மளை கைட் பண்றதுன்னு அப்ப ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு நல்ல சூப்பரா இருந்தது. நம்ம ஆன்மா நம்மள அந்த இடத்துல வழி பண்ணுது, நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம், அதுவா எல்லாமே நடக்குதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிச்சயமா. அப்புறம் இந்த மாதிரிலாம் ரோட்ல இப்படி போறேன் கண்ணை மூடிட்டு போறேன்ற இப்பெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணாதேனே நிறைய எனக்கு நெகட்டிவா வந்தாலும் அப்புறம் செய்யறது இல்லை. ஆனா இப்போ எப்பயாவது உட்காந்தனா என்னை சுத்தி ஒரு புகை இருக்கிறத ஃபீல் பண்றேன். ஆனா நான் இப்ப ரொம்பலாம் மெடிடேஷன் பண்றதில்ல, மூச்சை எப்பயாவது கவனிக்கிறது, அவ்வளவுதான் அப்படி நடக்குது. ஆனா நல்ல ஃபீல் இருக்கு. சரி சரிக்கா, சரி. அருமை அருமை. கெவின் சகோ. சகோ இப்போ இல்லை 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, இப்போ மரத்தை கட்டி பிடிச்சா அதுக்கு வந்து அதெல்லாம் உணர முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. என்ன அப்படின்னா, இப்ப தண்ணியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து முக்கியமா காற்று தண்ணீர் வந்து அது முக்கியமா தண்ணி வந்து அதை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. இப்ப அமாவாசைக்கு வந்து பூசணிக்காய் உடைக்கிறோம், பூசணிக்காய் சுத்தி உடைப்பாங்க. வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வைப்பாங்க, வீட்டு வாசல்ல வண்டியில எல்லாம் எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அது நீர்க்காயை பொறுத்த வரைக்கும், நீரை பொறுத்த வரைக்கும் கெட்டதை வந்து உள்ள இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு எலுமிச்சம்பழத்துக்கும் அந்த பூசணிக்காய்க்கு. அதே ஏன்னா அதுல தண்ணி இருக்கு, நீர்க்காய்ங்கிறதுனால. ஸோ ரீசெண்டா நடந்த ஒரு ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து கண்ணீரை வந்து இது பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனந்த கண்ணீர் ஒண்ணு, இன்னொன்னு அழுகையா வர கண்ணீர். ரெண்டுமே பாத்தீங்கன்னா மாலிக்யூலர் டிஃபரன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஆனந்த கண்ணீருக்கும் அதே கண்ணீர் தான், ஆனந்த கண்ணீருக்கும் ஒரு மாதிரி வந்து அந்த தண்ணியோட ஷேப் மாறி இருக்கு இதுல மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது. அதுவே அழுகை துக்கத்துல வர கண்ணீருக்கும் அந்த இது வந்து மாறுபடுது. ஸோ தண்ணிக்கு வந்து அந்த ஒரு சக்தி இருக்கு, அந்த கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கு. இப்போ நம்ம உடம்புல இருக்கிறது 70% தண்ணி தான். இங்க இருக்கிறது எல்லாமே, உலகத்துல இருக்க எல்லாமே தண்ணி தான். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நீரென்று அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தண்ணின்னும் போத, இப்போ அது வந்து நம்ம
ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை நம்ம பாதிக்க தானே செய்யும். அந்த நம்மளோட ஃப்ரீக்வன்சி தானே பாதிக்க செய்யும். ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி தான். இப்போ நம்ம லவ் பண்ணுறோம் அப்படி மனசார சொல்கிறோம்னா அந்த ஃப்ரீக்வன்சியை மரத்தால் உணர முடியும், மரத்தாலையும் செடியினாலையும். இன்னொன்று அந்த தண்ணி. இந்த 2 விஷயத்தினால தான் அந்த பூக்குறதும் இல்லை அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, நம்மளோட உணர்ச்சிகளுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்தினால தான். ஓ புரியுது புரியுது. அருமை அருமை. இன்னொரு விஷயம் சிவா தம்பி சிவா சகோ சொன்னாப்புல, அது வந்து நம்ம குலதெய்வத்துக்கு போகும்போது நம்ம வந்து ஆடு மாடு இதெல்லாம் வெட்டுறோம், ஆனா இங்கே வரும்போது நாம வந்து அதை செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் சொல்றேன். குலதெய்வம்னு பார்க்கும்போது அது நம்ம முன்னோர்களா தான் இருக்கும், மூதாதையர்களா தான் இருக்கும். அவங்க வந்து நம்ம பழக்கத்துக்குள்ளதான் இருப்பாங்க. இப்ப நாம நான்வெஜ் சாப்பிட்றோம், இப்ப பிள்ளைமாரு இல்ல மற்ற சமூகமா இருக்கும்போது அவங்க சைவம் சாப்பிடுவாங்களா? குலதெய்வத்துக்கும் சைவம் தான் கொடுப்பாங்க, சைவ படைகள் தான் இருக்கும். இல்ல இவங்க அசைவம் சாப்பிட்ற அசைவ பிள்ளைமாரினா அசைவ இது வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அது வந்து நம்மளோட ஜீனோட சேர்ந்ததுதான் குலதெய்வம் அப்படிங்கிறது. ஆனா சித்தர்கள் இவங்க இந்த இப்போ பெருங்கடவுளர் அப்படின்னு சொல்லப்படுற திருமால், முருகர், ராவணர், அப்புறம் சிவன், இவங்க பாத்தீங்கன்னா பெருங்கடவுளர் சித்தர்கள். புரியுதுங்களா? சிவபெருமான் வந்து ஒரு ஆக்சிடென்டலா அவர் வந்து அந்த ஞானத்தை அடைஞ்சார், அந்த குண்டலினி வந்து எழுப்பினார். ஆனா கூட இப்போ அசைவம் அவர் சாப்பிட்டாரு இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் கூட அந்த தூய்மை வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட அவங்க அந்த அசைவம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இன்னும் அந்த ஒரு எனர்ஜியை வந்து கிரகிக்கணும். இப்போ குலதெய்வத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற எனர்ஜியை விட இந்த சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போறதோ இல்லை சித்தர்கள் இந்த மாதிரியான இவங்க சித்தர்கள் கோயில்களுக்கு போறதோங்கிறது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இதுல நம்ம அசைவம் சாப்பிட்டுட்டு நாம போறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒண்ணு அசைவம் சாப்பிட்றதுனால, நான் முக்கியமா சொல்லிடுறேன், நான்வெஜ் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து டாக்ஸிசிட்டி அதிகமாகும், உடம்புல நச்சுத்தன்மை அதிகமாகும், நஞ்சு அதிகமாகும். சரி. அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயத்த வந்து அதுவே சில நேரம் வந்து பட்டினியாவே போகல, இல்ல ஏதாவது சிம்பிளா ஒரு நீர் ஆகாரமோ இதையோ சிம்பிளா சாப்பிட்டுட்டு ஒரு கோயிலுக்கு போகல, அதோடைய உடம்பு லைட்டா இருக்கும், உங்களால வந்து அந்த இறைத்தன்மையில வந்து உங்களால ஈடுபட முடியும். புரியுது. இந்திரா சொன்ன மாதிரி கூட எது வேணா சாப்பிடலாம், அரை வயிற்றுக்கு எது சாப்பிட்டாலும் சரி அரை வயிற்றுக்கு சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனா ஆன்மீகம்ட்டு வரும்போது ப்ரிஃபரன்ஸ் சைவத்துக்கு. சரி. நல்லா நாம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் போது ப்ரிஃபரன்ஸ் சைவம், ப்ரிஃபர் சைவம், விடணும்னு சொல்லல, ப்ரிஃபர் சைவம். நன்றி சார். ஓகே, 10 மணி ஆக போகுது. இப்போ என்னுடைய கருத்தையும் நான் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு எல்லோரும் ஒன்லைனில் யாரும் பேசினாலும் பேசிடலாம். என்னுடைய கருத்துன்றது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இதை கூட நான் வீடியோவாலாம் போடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன், பார்ப்போம், நம்ம இனிமேல் கூட போடலாம். முதல்ல வந்து நம்ம இப்போ சைவம் அசைவம் எப்படின்னு நம்ம பிரிக்கிறோம்ல, எப்படி இதை வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க அசையும் பொருள் அசையாத பொருள் அந்த மாதிரி. இப்போ சைவம்ன்றது வந்து அது வந்து காற்றடிச்சா அசையும் மரம் செடியெலாம், ஆனால் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அதால் அசைஞ்சு போக முடியாது. அசைவன்றது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கும் அது போகும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது மாதிரி எட்டிமாலஜிக்கலாக ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆன்மீகம்னு வரும்போது இந்த இதெல்லாம் நம்ம தள்ளி வச்சிடணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்து மனுஷன் வேறு, இல்லை வந்து இது புழு வேறு, இல்லை வந்து வேறு விலங்குகள் வேறு, இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு சாமானிய மனிதர்களாக இருக்கும்போது தான் நம்ம அப்படி பார்க்குறோம். நம்ம அடுத்த லெவல் போகும்போது எல்லாமே நமக்கு ஒரே அளவில் தான் தெரியும். அப்போ நம்ம முதல்ல பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸுன்னு நம்ம பிரிக்கிறோம்ல, அப்படி இல்லாமல் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம பொதுவாக பார்க்கணும். பொதுவானா சைவம் அசைவம் அப்படின்னு பார்க்காம ஆன்மீகத்துக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். முதல்ல வந்து நம்மள தமிழர்கள் மரபுலேயே வந்து 2 வகையான மக்கள் வந்து இருக்காங்க எப்பயுமே, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையுமே. அதாவது சைவம் பிடிச்ச மக்களும் அசைவம் பிடிச்ச மக்களும் 2 பேருமே இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய மனித எவல்யூஷன், ஹியூமன் எவல்யூஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து
ரெண்டுமே சாப்பிட்றவங்க தான். ஆம்னிவரஸாக சைவம் அசைவம் ரெண்டும் சாப்பிடக்கூடிய இயல்பு உள்ளவங்க தான். நமக்கு அதான் அந்த கேனைன் டூத்துன்னு இருக்குது, அதாவது இந்த சிங்கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பல்லுன்றது வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய விலங்குகளுக்கு மட்டும்தான் இருக்கும், அது மனிதர்களுக்கு இருக்குது. இப்போ ஆடு மாடுக்கெலாம் பார்த்திங்கன்னா பல் வந்து அந்த கேனைன் டூத் வந்து இருக்காது, அதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும், அது அந்த சிங்கப்பல் மாதிரி அந்த பல் வந்து இருக்காது அது. அப்போ இயல்பாக மனிதர்களில் 2 வகையாகவும் இருக்காங்க, நம்ம தமிழர் மரபுலையும் அப்படி தான் இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம முருகன் எடுத்துப்போம். முருகன் வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது அவர் வந்து கொல்லாமையை போதித்தவர் தான், அவருக்கு வந்து அது விருப்பம் இல்லை. ஆனாலும் அவர் அந்த இடத்துல ஒரு இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சில இடத்துல எக்ஸம்ஷன் விதிவிலக்கு வச்சுருக்கார். இப்போ எடுத்துக்காட்டுக்கு போர் செய்கிறவங்க அவங்க வந்து உடம்பு வலுவாக வச்சுருக்கணும், குறைஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு அதிக எனர்ஜி தேவைப்படும், அந்த மாதிரியான காரணங்களுக்காக அவங்கள வந்து அசைவம் ஏற்றுக்கிறதுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்கார் முருகன். அதே மாதிரி முருகன் தான் வந்து பல கோயில்களெல்லாம் உருவாக்குனார்ல. ஆனாலும் ஒரு சில நம்ம சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடு பலி கொடுக்கறது, இந்த மாதிரி பலி கொடுக்குறதையும் வந்து எக்ஸப்ஷனலாக அவருக்கு அது பிடிக்கலனாலும் அவர் வந்து பரவாயில்ல பண்ணட்டும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கே வரலாறை தக்க வைக்கிறதுக்கு. அதை தாண்டி இன்னும் ஒரு சில விடயம் இருக்குது, நான் அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது என்னென்னா, அவருக்கு ஒன்று பிடிக்கலன்றதுக்காக அதை மக்கள்கிட்ட வந்து அவர் திணிக்கலை. ஓகேவா? அதே மாதிரி தான் நாமளுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு ஒன்று வெறுப்பு இருக்குது, ஓகே, அதை தாண்டி உண்மைன்னு அதை பொதுமக்களுக்குன்னு ஒன்று இருக்கணும்ல, அதை நான் வந்து பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ என்ன எடுத்துப்போம், எனக்கு வந்து நான் மாட்டுக்கறி நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் மாட்டுக்கறிக்கு சாப்பிட்றவங்களுக்கு நான் ஆதரவாக இருப்பேன். ஏன்னா அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய ஜெனட்டிக்ஸ், அதில் போய் நம்ம கை வைக்க முடியாது. அது நமக்கு வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவோம் வந்து மாடு வந்து குழந்தைய அது கண்ணுக்குட்டி குழந்தைப்பா, அது எப்படிப்பா சாப்பிட்றீங்க அப்படின்வாங்க. ஆனால் அவங்க மற்ற நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதேமாதிரி ஆடு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து இதை கொன்று உங்களுக்கு வந்து உணவாக கொடுக்குவா அப்படின்னு கேட்டால் நம்ம பயந்து வேணாப்பா அப்படின்றோம். அப்போ இங்கே என்ன நடக்குது? ஆனால் ஒரு ஹோட்டலில் போய் மட்டன் பிரியாணினா சாப்பிட்ருவோம். அப்போ இங்கே வந்து சைவம் அசைவத்துக்கும் மேலே இங்கே நம்ம மனம் ரீதியாக ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, எமோஷ்னலாக. ஏன்னா இப்போ வந்து நம்ம மாடு சாப்பிடாதவங்ககிட்ட கேளுங்களேன், மாட்டுக்கறி ரொம்ப சாப்பிட்றாங்கல்ல, அவங்களாம் எப்படிப்பட்டவங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது இந்த மாடு சாப்பிடாதவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப மோசம், எவ்வளோ மாடுன்றது நம்ம வந்து குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த அவங்களுடைய மன ரீதியாக பாருங்கள், எப்படி நம்ம பார்க்குறோன்னா அந்த மாடை கிட்டத்தட்ட மனிதருக்கு நிகராக நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். அந்த உயிரினம் வந்து கிட்டத்தட்ட மனிதர்களுக்கு நிகராக இருக்குது. அது அழுவுறது, அது வந்து கத்துறது, அது ஒரு கண்ணுக்குட்டி வந்து அப்படியே குழந்த மாதிரியே தான் இருக்கும். அதுமாதிரி ஆட்டுக்குட்டியும் அப்படி தான். ஆனால் போக போக பாருங்களேன், ஆட்டுக்குட்டி மேலே நமக்கு இறக்கம் வருது, கண்ணுக்குட்டி மேலே நமக்கு இறக்கம் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கோழி அதில் வந்து இறக்கம் கொஞ்சம் கம்மியாகிடுது. ஓகேவா? அதுக்கும் கீழே பார்த்திங்க மீன் மேலே நம்ம நிறைய பேர் இறக்கமே பட மாட்டாங்க. அதுக்கும் கீழே போய் பாருங்கள், கொசு, எறும்பு, இது மேலே நம்ம இறக்கம் காட்டுறோமா? ஏன் இப்போ நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி இருக்குது, ஹிட் அடிக்கலையா? அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த உயிரோட சைஸு, அதோடைய சைஸ் கம்மியாக நமக்கு இறக்கமும் கம்மியாகுது. காரணம் வந்து நமக்கு வந்து இப்போ மாடு பார்க்கும்போது மனிதருக்கு நிகராக நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். ஆனால் மற்ற விலங்குகள் மற்ற இதை வந்து நம்ம மனம் வந்து ஒப்பிட மாட்டேங்குது. அங்கே நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்துச்சி போகும்போது உங்கள் தெரு முழுக்க வந்து மாட்டு கண்ணுக்குட்டியை அப்படியே கொன்று போட்டிருக்காங்க, ஒரு கற்பனை வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், உளவியல் ரீதியாக நம்ம மனசு படபடக்கும். யாராக இருந்தாலும் சரி, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களுக்கு கூட ஒரு மாதிரி படபடக்கும். ஆனால் இதுவே நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ரோட்டில் நடக்கும்போது ஃபுல்லாக கொசு மருந்து அடிச்சிருக்காங்க, இல்லை கரப்பாம்பூச்சி மருந்து ஃபுல்லாக ட்ரைனேஜ் எல்லாம் அடித்து கரப்பாம்பூச்சிலாம் வெளியே வந்து செத்து கிடக்கு, அங்கங்கே செத்துருக்கு. நமக்கு எதுவும் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகாது. அந்த கரப்பாம்பூச்சின்னா நமக்கு என்ன அவ்வளோ என்ன பண்ண போகுது? ஆனால் நமக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. அப்போ இங்கே காரணம் வந்து சைவம் அசைவத்தையும் தாண்டி இங்கே மனம் ரீதியான ஒரு விடயமுமே இருக்காது. ஏன்னா இங்கே வந்து இந்த பிண்டாரிகள் இருக்காங்கள்ல, அதாவது இந்த உலகை ஆளும் இந்த வல்லாதிக்க சக்திகள், இலும் நாட்டிகள், இவங்களாம் பார்த்திங்கன்னா மனிதர்களையே ஆடு மாடை தான் பார்ப்பாங்க. இவங்க வந்து மனிதர்களை பலி கொடுக்குறாங்கல்ல, நம்மளே வந்து ஒரு ஆடு மாடை தான் பார்த்து பண்ணுவோம். அவங்களுக்குலாம் நம்ம ஆடு மாடு மாதிரி தான் தெரியும். ஓகேவா? அதனால தான் மனித கரியை உண்றாங்க. அவங்க மனம் வந்து அந்தளவுக்கு ஆகிருக்குது. நமக்கு எப்படி ஒரு ஆடை வந்து
வெட்டும்போது எதுவுமே தெரியலையோ, ஒரு கோழியை வெட்டும்போது அது கோழிக்கறி சாப்பிட்றவங்களுக்கு எதுவுமே தெரியலையோ, அதே மாதிரி தான் அவங்க மனம் அப்படி இருக்குது. அப்போ நம்ம சாப்பிடவே கூடாதா? அப்போ வந்து நம்ம பியூர் வெஜ்ஜுக்கே மாறிடணுமா? வெஜிடேரியன் நம்ம வந்து சைவ உணவு சாப்பிட்டா நம்ம உடம்பு வந்து அப்படியே காற்றாயிருமா, அப்படியே லேசாயிருமான்னு கேட்டால் கிடையாது. எத்தனை பிராமணன் வந்து அவங்க உடம்பு என்ன ஃபிட்டாவாக இருக்குது கோயிலில்? எல்லாம் வந்து அசைவம் சாப்பிட்றவங்களோட எப்படி இருக்காங்க? குண்டு குண்டாக தானே இருக்காங்க. அசைவம் சாப்பிடும் இஸ்லாமியர்கள் நான் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். 80, 90, 100 வயது வரையும் ஆரோக்கியமாக வாழ்ந்து இறந்துருப்பாங்க. எங்கள் ஊர் சைடு கூட பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து வயதானவர்கள்லாம் கடைசி வரையுமே இறைச்சி சாப்பிட்டு கருவாடு சாப்பிட்டு அப்படி வாழ்ந்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம உடம்பு லேசாகுன்றது அது உண்மை தான். அது எப்போ ஆகும்னா, தொடர்ச்சியாக நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க அதை விட்டுட்டு வெஜ்ஜுக்கு மாறும்போது லேசான மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா? அது வந்து லேஸ் ஆயிரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொன்று, நான்வெஜ் சாப்பிட்றவங்க, அசைவ உணவு சாப்பிட்றவங்க எல்லாருமே அவங்க மனசு ரொம்ப கொடூரமாக இருக்கும். சைவ உணவு சாப்பிட்றவங்க எல்லாரும் அவங்க மனசு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. சைவ உணவு சாப்பிடும் இந்த பிண்டாரிகள் எப்படி இருக்காங்க? ஹிட்லரு சைவ உணவு தான் சாப்பிட்டார். ஹிட்லர் வந்து யூத கலப்பு தான் அவர். ஓகேவா? இங்கே உள்ள நம்ம இந்தியாவில் உள்ள பிண்டாரிகள்லாம் சைவம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க மனசு சுத்தமாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது இல்லை. அதே மாதிரி அசைவ உணவு சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இறக்க குணத்தோடையும் வாழ்கிறாங்க. இஸ்லாமியர்களே எடுத்துப்போம், நிறைய பேர் வந்து மத நல்லிணக்கம், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அவங்க. அப்போ இங்கே நமக்கு வந்து இதை வச்சும் நம்ம பிரிச்சிட முடியாது. அதே மாதிரி சைவ உணவு சாப்பிட்றவங்க எல்லாரும் அப்போனா அது வேஸ்ட்டா, சைவம் சாப்பிட்றது வேஸ்ட்டு, அசைவம் மட்டும் அதையும் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. ஏன் கிடையாதுன்றது இப்போ நான் ஆன்மீகத்துக்குள்ளே வரேன். இப்போ நம்ம ஆன்மீகத்தில் நம்ம தவம், நம்ம உயர்ந்த நிலைக்கு போகணுன்னா பேசிக்காக நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம மனசை அடக்கணும், மனம் வந்து அமைதியாகணும். அப்போ தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். மனம் வந்து எதனால் இயங்குது? அதிகப்படியாக நம்ம ஐம்புலன்களால் இயங்குது. நம்ம பார்க்குறது, கேட்குறது, முகர்தல், தொடு உணர்வு, டேஸ்ட், இதான ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களும் எப்போ அமைதியாகுதோ அப்போ மனம் அமைதியாகிடும். நம்ம ஆழ்ந்த தவத்துக்கு போகணுன்னா இந்த ஐம்புலன்களும் இன்ஆக்டிவ் ஆகணும். அப்படி பண்ணிட்டோன்னா மனம் வந்து ஆஃப் ஆகிடும் அது அங்கே. அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு புலனுக்கு பார்க்குறது, கேட்குறது அதெல்லாமே வந்து கம்மியாகிட்டே போகும்ல. அதில் ஒரு புலன் தான் வந்து இது டேஸ்ட்டு. அதாவது நம்ம டேஸ்ட் பார்க்குறது இருக்குல்ல, இது வந்து ஐம்புலன்களில் ஒரு புலன்கள். இதுவுமே வந்து கம்மியாகணும். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம தவத்துக்கு இந்த ஐம்புலன்களையுமே அதிகமாக பயன்படுத்தினா தவத்துக்கு வந்து அது வந்து ஒரு தடை தான். அப்போ டேஸ்ட்டுமே நம்ம அதிகமாக டேஸ்ட் ருசிக்காக அதிகமாக சாப்பிட்றதும் நம்ம ஆன்மீகத்துக்கு ஒரு தடை தான். இப்போ ஏன் இந்த ருசி ஐம்புலன்களை ருசியை சொல்கிறேன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் அதிகப்படியான ருசியானது என்ன தெரியுமா? அந்த உலகத்திலே எடுத்துப்போம், எந்த உணவு வேணால் சமைக்க சொல்லுங்கள், அதில் அதிகப்படியான எக்ஸ்ட்ரானரி ருசி கொண்ட உணவுகள் பார்த்திங்கன்னா அசைவ உணவுகள் தான். அசைவ உணவுகள் அதிகப்படியான ருசியாக இருக்கும். ஓகேவா? அது வந்து இங்கே ஆன்மீகத்துக்கு தடை. அப்போ வந்து உடனே அசைவம் தான் ஆன்மீகத்துக்கு தடையான கிடையாது. சைவத்துலேயும் இருக்குது. சைவத்துலேயுமே வந்து நீங்கள் அதிகப்படியான ருசிக்கு அடிக்ட் ஆகிட்டிங்கனாலும் இங்கே ஆன்மீகத்தில் நம்மளால் முன்னேற முடியாது. இப்போ அசைவ உணவுகள், சைவ உணவுகள், இந்த ருசியை வச்சு சொல்லியாச்சா? இதை தாண்டி வேறு என்ன இருக்குன்னா, நம்ம உடம்பு வந்து இதமாக இருக்கணுங்க. நம்ம வந்து தவம் பண்ணணுன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம உடம்புல பெரிய பெரிய பிரச்சனைகளை வச்சு நம்மளால் தவம் பண்ண முடியாது. அப்போ நம்ம அசைவ உணவுகள் சாப்பிடும்போது டைஜஷன் பிரச்சனை வரும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் சைவத்தை விட. சைவத்துலேயுமே வந்து ஒரு சில உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ உருளைக்கிழங்கு இருக்குது, வாழைக்காய் அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறையா பொருட்கள் சைவத்திலே இருக்குது. ஓகேவா? இதுவுமே வந்து டைஜஷன் பிரச்சனையை கொண்டு வரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணர்வு ரீதியாக, அதாவது அசைவ உணவுகள் எடுத்துப்போம். எந்த அசைவ உணவாக எடுத்துக்கோங்களேன், மீன், இல்லை வந்து சிக்கன், மட்டன், இல்லை பீஃபு, இல்லை ப்ரான், இல்லை வந்து நண்டு, எல்லா விதமான அசைவ உணவுலேயுமே வந்து காம உணர்வை தூண்டக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ அசைவம் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது இயல்பாகவே அந்த காம உணர்வு அதிகரிக்கும். இது வந்து இயல்பு தான். இது வந்து இங்கே ஆன்மீகத்துக்கு வந்து பிரச்சனை. ஆன்மீகத்துக்கு எப்போ பிரச்சனையாகும்? நாம் இதில் அடிக்ட் ஆகிட்டோன்னா இங்கே ஆன்மீகத்தில் வந்து நம்ம மனம் செலுத்த முடியாது. ஸோ அது வந்து நமக்கு ஒரு பிரச்சனை. அதுக்குன்னு வந்து சைவ உணவில் மட்டும் அப்படிலாம் இல்லையான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, சைவத்துலேயும் இருக்குது. சைவத்திலே வந்து நிறையா நமக்கு வந்து முருங்கைக்காய் இருக்குது. ஏன்
இந்த வெங்காயம் பூண்டுலேயும் கூட அந்த தன்மை வந்து இருக்குது. அது நம்ம அதிகமாக உட்கொள்ளும்போது நம்ம உடலில் மாற்றம் ஏற்படும். அப்போ இதுக்காக நம்ம அதான் என்ன பண்ணணும்னா, சைவம் அசைவம்னு பிரித்து பார்க்காம பர்டிகுலராக எந்தெந்த உணவுன்னு நம்ம பார்க்கணும். ஏன் தெரியுமா, நான் முன்னாடியே சொல்கிறேன் பாருங்கள், சித்த மரபில் பொறுத்தவரையும் இப்படி பிரிச்சுலாம் பார்க்கலங்க. எத்தனையோ அசைவம் சாப்பிட்ட சித்தர்கள் பல சித்து விளையாட்டுகள் செஞ்சு உலகத்தை விட்டு போனவங்களும் இருக்காங்க. எத்தனையோ சைவம் சாப்பிட்ட சித்தர்களும் எதுவுமே பண்ணாமல் கடைசியில் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு போனவங்களும் இருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே என்னென்னா, நம்ம சித்த மரபை பொறுத்தவரையும் அவங்க சைவம் அசைவம்னு அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, எது எங்கே உதவும் அப்படி தான் பார்த்தாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம சித்த மரபு படி வந்து நீண்ட நாள் சளி போகணுன்னா இது ஒரு ரசம், நாட்டுக்கோழி ரசம் வைக்க சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சு இருக்குல்ல, அந்த சின்ன கோழி குஞ்சுகளை வச்சு ஒரு ரசம் தயாரிக்கிற முறை அது வந்து சித்த மரபில் இருக்குது. அப்போ பாருங்கள், கோழி குஞ்செல்லாம் கொள்கிறாங்களே நம்ம அப்படி பார்க்குறோம். ஆனால் ஒரு நீண்ட நாள் நோய் அங்கே தீர்க்கணுன்னா அங்கே அதை கொண்டு தான் ஆகணும். அது அதேமாதிரி எத்தனையோ வாட்டி இந்த பன்னீர் ரத்தம் குடிக்க சொல்லுவாங்க. எதுக்கு, நம்ம பைல்ஸ் இதுக்கு. ஒரு சில வைத்தியங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அதிகப்படியான சித்த மருத்துவ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே தேனில் கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. தேன் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம், அங்கே அந்த ஒரு தேன் எடுக்கும்போது அங்கே வந்து தேனி எதுவுமே சாகாதா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படிலாம் சாக தான் செய்யும். தேனியோடைய அது வாந்தி தானே தேன். அப்போல்லாம் பார்க்கும்போது அப்போ இங்கே என்ன தெரிய வருதுன்னா, சித்தர்கள் சைவம் அசைவம்லாம் பார்க்கல, அங்கே வந்து மனம் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தான் பார்க்குறாங்க. இப்போ ஆன்மீகத்துக்கு நம்ம ருசி தடைன்னு சொல்லிட்டோம். ருசின்றது அசைவத்தில் அதிகமாக இருக்குங்க. அதனால் அசைவத்தை நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி அசைவத்தில் காம உணர்வை தூண்டக்கூடிய மாலிகுல்ஸ் கெமிக்கல்ஸும் இருக்குது, அதிகப்படியாக இருக்குது. சைவத்துலேயும் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம வந்து அசைவத்தை தவிர்த்துக்கணும்னா சைவத்தில் எல்லாமே சாப்பிட்லாமா, பன்னீர் ரைஸு, கோபி மஞ்சூரியன், கோபி 65 இதுலேயும் ருசி அதிகமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம ஆன்மீகத்துக்கு போகும்போது ருசியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கு தான் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்னொரு மிக முக்கியமான விடயம், நம்ம வந்து ஆன்மீகத்தை இது வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. நான் ஓரளவு மட்டும் சொல்லிடுறேன், ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்மீகத்தில் நம்ம ஒரு உயர்ந்த லெவலுக்கு போகும்போது நம்மிடம் ஒரு சில சக்திகள், ஒரு எக்ஸ்டர்னல் டைமென்ஷன்ஸில் இருக்கக்கூடிய வேறு சில கான்ஷியஸ் வந்து நமக்கு அட்ராக்ட் ஆகும். அது வந்து நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நடக்கும்போது அந்த கான்ஷியஸ்க்கு அந்த ஒரு, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஆன்மாவோ இல்லை ஏதோ ஒரு ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போதைக்கு அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு லெவலுக்கு போகும்போது உங்கள் லெவலுக்கு ஏற்ற ஃப்ரீக்குவென்சியில் உள்ள நமக்கு கண்ணுக்கு தெரியாத விடயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒன்றா இருக்கலாம், நெகட்டிவான ஒன்றா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அவைகளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி அதுக்காக உங்கள் மன ரீதியாகவும் மாற்றம் ஏற்படும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு முனீஸ்வரன் சாமி ஆடுறவங்க இல்லை வந்து கற்பனசாமி சாமி ஆடுறவங்க நல்லா மாட்டுக்கறி ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க. மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க, நல்லா இறைச்சி சாப்பிடுவாங்க. ஓகேவா, அவங்களுக்கு அந்த சாமி வரவங்களுக்குள்ள அது இறைச்சி சாப்பிட்றதுக்கான இது தோணும். அதான் உண்மை. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சித்தருடைய அருள் இருக்குது, சித்தர்களுடைய இது அந்த ஒரு ஃப்ரீக்குவென்சியில் அவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சித்தர் வெஜிடேரியனாக இருக்கிறாருன்னா இவங்களுக்கும் அதான் தோணும். அதில் என்னுடைய ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சொல்கிறேன். நம்ம வள்ளலார் இன்வெஸ்டிகேஷன் வீடியோ நான் ரெடி பண்ணியிருந்தேன்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் ஆய்வு. அது என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்த்திங்கன்னா நான் வந்து பயங்கர நான்வெஜ் சாப்பிட்றேன். ஆமாம், நான் என் வாழ்க்கையில் வந்து நான்வெஜ்ஜு பயங்கரமாக சாப்பிடுவேன். என்னுடைய இயல்பே அதுதான். ஸ்கூலுக்கெலாம் போகும்போது எங்கள் அம்மாலாம் 3 முட்டை எனக்கு வச்சு விடுவாங்க. கிளாஸ் பசங்களே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எனக்கு இயல்பாகவே அது அப்படி தான் இதாக இருக்குது. எனக்கு வந்து அது அவ்வளோவா ஆன்மீகத்தில் இடைஞ்சல்லாம் கொடுக்கல. அது அப்படி இருக்கும்போது நான் நான்வெஜ்ஜில் வந்து நான் அதிகமாக சாப்பிட்டுட்ருப்பேன். ஆனால் நான் வள்ளலார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது ஒரு மாதம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறல, எனக்கே அறியாமல் நான் அசைவத்தை வெறுக்க ஆரம்பிக்கல. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் வரல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் சாப்பிடாமல் விட்றேன். ஆனால் எனக்கு ஒரு வாரம் போனேன், எனக்கு டவுட் ஆகுது, ஏன்டா நம்ம ஒரு வாரமாக எதுவுமே சாப்பிட்லையே என்னன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். சரி தோணுச்சுன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு தான் இருந்தேன். 2 வாரம் 3 வாரம் ஆச்சு, 4 வாரம் கிட்ட ஆச்சு. என் கூட உள்ளவங்கலாம் கேட்டாங்க, ஒரு கல்யாணத்துக்குலாம் போயிருந்தேன், அங்கே கூட பிரியாணி தான் நான்வெஜ் போட்டிருந்தாங்க. சாப்பிட பிடிக்கல. என்னடா நீ நடிக்கிறியா இல்லை வந்து நீ இந்த வள்ளலார் இதுக்காக நீயே அப்படி கற்பனை பண்ணிக்கிறியான்லாம் கேட்டான். இல்லைடா எனக்கு சுத்தமாக தோணலை அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் வீடியோ வெற்றிகரமாக முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ நல்ல ஆதாரம் எல்லாமே கிடச்சிருச்சு. கிடச்சி போட்டு முடித்த அன்றைக்கி ஈவினிங் வந்து என்ன ஆச்சுன்னா,
செம்ம பசிங்க, பயங்கர பசி. சரி நம்ம போய் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான். அங்கே போய் கண்ணாபின்னா நான்வெஜ் சாப்பிட்றேன். ஓகேவா, கண்ணாபின்னான்னு சாப்பிட்றேன். ஒரு பேய் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரில. அப்போ எனக்கு இந்த 2 மாதம் நானாக கண்ட்ரோலாக இல்லை, ஆனால் எனக்குள்ளே என்னோ ஒன்று அது அந்த இன்ட்ரெஸ்ட்டை போக்கிருச்சு. அதோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அது போயிடுச்சா என்னன்னு தெரில. நான் நான்வெஜ் அதுக்கப்புறம் நார்மலாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் என்ன யோசிச்சேன்னா, நான் அப்போ லைஃப் லாங் இனிமேல் அப்படியே வெஜிடேரியனாக மாறிடுவேனோ அப்படிலாம் நான் நினச்சி சந்தோஷப்பட்டுருந்தேன். ஆனால் நான் எனக்கு அந்த 2 மாதத்தில் நான் திருப்பியும் வந்து பழைய நிலைக்கு வந்துட்டேன். ஓகேவா. அப்போ இதில் இன்னொன்றும் சொல்லிக்கிறேன் பாருங்கள். நமக்கு பசின்னு ஒரு இது வருதுல்ல, பசி 2 வகையாக வருங்க. அது வந்து ஒன்று வந்து நம்ம உடல் ரீதியான பசி, நம்ம உடம்பே வந்து பசிக்குதுன்னு கேட்கும். இது வந்து ஒரு விதமான பசி. இன்னொரு விதமான பசி இருக்குது, நம்ம மனம் உருவாக்கக்கூடிய பசி. அது வந்து மாயை பசின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு இல்யூஷன் தான். பசிக்காது நமக்கு, ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணும். பசிக்காது, ஈவினிங் போய் இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்லாமா அப்படின்னு நம்மளை ட்ரிகர் பண்ணுதில்ல. இது வந்து ஒரு மாயை தான், நம்ம மனசே உருவாக்கக்கூடிய பசி தான். இப்படி நீங்கள் பசிக்கும் போது யோசிச்சு பாருங்களேன். சரிப்பா அதெல்லாம் வேணாம், நான் கஞ்சி மட்டும் குடிக்கிறேன்னு சொல்லுங்கள், உங்கள் மனம் ஏற்றுக்காது. இல்லை எனக்கு இதுதான் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த டேஸ்ட்டுக்கான பசின்னு ஒன்று வரும். அதை வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த ஆன்மீகத்தில் இருக்கும்போது. ஸோ நான் நிறைவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆன்மீகம்னு பார்க்கும்போது வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு நம்ம பிரித்து பார்க்காம, ஆன்மீகத்துக்கு என்னென்ன பொருள் பாதிக்குதோ அதை வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ எனக்கு ஒரு ஆன்மீக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நான் வந்து இயல்பாக நான் நான்வெஜ் தான் சாப்பிட்டேன், அதிகப்படியாக சாப்பிட்டேன்னு சொல்லலாம். நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கும் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்திருக்கு. இது வந்து எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக தடையாக இல்லை. ஏன் தடையாக இல்லைன்னா, ஒவ்வொருத்தர் உடம்பும் வேறு, ஒவ்வொருத்தர் மனசும் வேறு, ஒவ்வொருத்தர் உடம்பும் வேறு. ஒரு சிலர் வந்து மழையில் நனைஞ்சால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் அதே மாதிரி எல்லோரும் மழையில் நனையலான்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சிலருக்கு அன்றைக்கே வந்து சளி பிடிச்சி உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய உடல்வாகுக்கு ஏற்றாற் போல் நம்ம மாற்றிக்கலாம், தப்பே இல்லை. உங்களுக்கு வந்து வெஜிடேரியன் தான் சரின்னு தோணுதுன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு நான்வெஜ் தான் சரின்னு தோணுன்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் டேஸ்ட்டுக்காக சாப்பிடக்கூடாது, பசிக்காக சாப்பிடுங்க. உங்கள் உடம்பு தேவையில்லை, உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்கா அதை போக்கணுன்னா சாப்பிட்டு தான் ஆகுனா சாப்பிடுங்க, தப்பே இல்லை. இல்லை நான் டேஸ்ட்டுக்காக அதிகப்படியாக சாப்பிட்டு அதில் அடிக்ட் ஆவேனா அது தப்பு. ஓகே, ஏன்னா நான்வெஜ்னாலே ஃபுல்லாக டேஸ்ட்டாக தான் இருக்காது, அதை நம்ம பார்த்துக்கணும். இந்த பக்கம் நம்ம வெஜ்ஜில் இருக்கவங்களும் அப்படி தான். நான் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றேன்ப்பா, நான் ஒரு ஞானிப்பா, நான்லாம் நல்லவன்ப்பான் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வெஜிடேரியன்லேயும் டேஸ்ட்டுக்காக அடிக்டாக இருக்கீங்கன்னா அதுவும் தப்பு தான். வெஜிடேரியன்லேயும் வந்து காமத்தை தூண்டக்கூடிய வெஜ் எல்லாமே இருக்காது. அப்போ நீங்கள் அதை பார்த்து தான் சாப்பிட்ணும். இன்னொன்று, நம்ம கருத்தை வந்து மற்றவங்களுக்கு நம்ம திணிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கூட ஒருத்தர் இருக்கான், நீ வெஜ்ஜு சாப்பிடுப்பா, நீ அதான் நல்லதுன்னு நம்ம அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு என்ன தேவையோ அவன் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட போகிறான். ஒரு சிலர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, எனக்கு வந்து ஆன்மீகமே தேவையில்லைன்னு கூட அவங்க சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு அது கரெக்டு தான். நாள் ஃபுல்லாக உடல் உழைப்பு போடுறவங்களுக்கு அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க சாப்பிட்றாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆன்மீகத்தில் கடைசி அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து வெஜ்ஜு நான்வெஜ் இது 2மே சாப்பிடக்கூடாது. அதாவது நம்ம ஜீவசமாதி நிலை, அந்த நிலைக்கு நம்ம போகும்போது வெஜ்ஜும் சரி நான்வெஜ்ஜும் சரி 2ம் சாப்பிடக்கூடாது. நம்ம காற்றை மட்டும்தான் சாப்பிடுவோம். காற்றுலேயும் அந்த பிராணன்னு இருக்கும், அதுதான் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது வந்து அட்வான்ஸ்டு. இது கிட்டத்தட்ட எப்படின்னா, நம்ம ஜீவசமாதி போகும்போது அப்படியே ரிவர்ஸில் குறைச்சிக்கிட்டே போவோம். எப்படி நம்ம பிறக்கும்போது குழந்தை வந்து என்ன இப்போ சாப்பிடுது, அம்மா கிட்ட பால் குடிக்குதுல்ல. வயிற்றில் இருக்கும்போது குழந்தை என்ன சாப்பிடுது, ஏன்னா வாயை திறந்தால் வயிற்றுக்குள்ளே சாப்பிடுது கிடையாதுல்ல. அதனுடைய தொப்புள் கொடி வழியாக அதுக்கு வந்து அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் வந்து போகுது. ஓகேவா. இதே மாதிரி தான் நம்ம தவத்தில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஜீவசமாதிக்கு போகும்போது நம்ம சாப்பாடு ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும். நம்ம மனசுக்கே தோணும், இது சாப்பிட இது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு போம்பா அப்படின்னு நம்ம மனசுக்கே கொஞ்சமாக தோணி குறைச்சி கடைசியில் வந்து நட்ஸு அந்த மாதிரி உள்ள சாப்பிடுவோம். கொஞ்சம் ஒரு சில மூலிகைகள் சாப்பிடுவோம். அதையும் தாண்டி பால் குடிப்போம். அதையும் தாண்டி அப்படியே எதுவுமே இல்லாமல் இருப்போம். அந்த சமாதி ஸ்டேஜ், அதாவது ஹைபர்னேட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. 1 வாரம் 10 நாள் 1 மாதம் தொடர் சமாதி நிலையில் இருப்போம்ல. அப்போ வந்து முன்னாடி எதுவுமே சாப்பிடாம தான் இருப்போம். அதுக்கப்புறம் அந்த சமாதி நிலை போயிட்டு திருப்பி வருவோம்ல. அப்போது வந்ததுக்கப்புறம் டக்குன்னு நம்ம போயிட்டு எதுவுமே சாப்பிட மாட்டோம். வரும்போது கூட திருப்பியும் அப்படியே ரிவர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கணும். திருப்பியும் கொஞ்ச நாள் கொஞ்சம் உடனே சாப்பிடாமல் கொஞ்சம் நேரம் பால் குடிச்சிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அப்படின்னு தான் நம்ம ரிவர்ஸில் வரணும்.
ஸோ இதுதான் ப்ராசஸ். அப்போ வந்து நம்ம ஆன்மீகத்தில் ஹையஸ்ட் லெவல் போகும்போது இது ரெண்டுமே சாப்பிடக்கூடாது, வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ. அப்போ பசிக்கவும் பசிக்காது அந்த நிலையில். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, மற்றவங்க யாரும் பேசணுன்னா பேசிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி அண்ணா, நல்லா பேசுனீங்க. நன்றிப்பா, நன்றி. இன்றைக்கி பேசினாலுமே நமக்கு நிறைய தகவல் கிடச்சிது எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும். அந்த இது இருக்குல்ல, மரத்துக்கு நம்ம இது மரத்தை கட்டி பிடிக்கிறது, அது ஒரு புதிய தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் கெவின் சகோ நல்லா பேசினார், இந்திரா அக்கா அவங்களும் அருமையாக பேசியிருந்தாங்க. அப்புறம் கனிவழகன் சகோ அவரும் சூப்பராகவே பேசியிருந்தார். ரவீந்திரன் சகோ அவருமே அருமையாக பேசியிருந்தார். அவரெலாம் வாட்டி பேசுகிறான்னு நினைக்கிறேன். எல்லாருமே அருமையாக பேசியிருக்கீங்க. வேறு யாரும் பேச வேண்டியது இருக்கா? முடிச்சுக்கலாமா? நம்ம வந்து இது மாதிரி நம்ம அடிக்கடி வந்து ஒரு ஆன்மீக உரையாடல் நம்ம பண்ணலாம். ஒரு கூகுள் மீட்டில் ஒரு டாபிக் எடுத்து வச்சு நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம். இதை வந்து நம்ம வீடியோவை கூட கட் பண்ணி கூட போடலாம்.